அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முலில்ல லஹு வ மை யுض்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அன்பிற்குரிய சகோதரர்களே, சிலோன் தௌஹீத் ஜமாத்தின் வாராந்த ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியாக சிடிஜேயின் உங்கள் கேள்வி நேரம் என்ற நிகழ்ச்சியை நாம் தொடர்ச்சியாக நடத்தி வருகிறோம். 28வது தொடராக இன்று நாம் நடத்தக்கூடிய நிகழ்ச்சியில் பலரும் பலவிதமான கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அவற்றுக்கு குர்ஆன் சுன்னா அடிப்படையிலே மார்க்க ரீதியான விளக்கங்களை வழங்குவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். அதில் இன்றைய தினம் 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 31ஆம் தேதியிலே நாம் இருக்கிறோம். இன்று இரவு நள்ளிரவு 12 மணி வருகின்ற நேரத்தில் பிறக்கின்ற நேரத்தில் 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி பிறக்கிறது. அந்த அடிப்படையிலே பலரும் இலங்கையில் புத்தாண்டு கொண்டாட்டம் என்ற ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். புத்தாண்டை கொண்டாடுவதற்காக வேண்டி பலரும் தயாராக ஆயத்தமாக இருக்கிறார்கள். இந்த நிலையில் பலரிடம் எழக்கூடிய ஒரு கேள்வி என்னென்று சொன்னால், இவ்வாறு ஒரு வருடம் ஆரம்பிக்கின்ற நேரத்தில் அதை குதூகலமாக வரவேற்று கொண்டாடி மகிழ்ச்சி அடைந்து அந்த புத்தாண்டை நாங்கள் வரவேற்பதற்குரிய வைபவத்தை, ஒரு விழாவை, ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக அதை மாற்றி நாம் கொண்டாடுவது இஸ்லாமிய மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்ட உண்டா என்ற கேள்வி பலரிடமும் இருக்கிறது. இது சம்பந்தமாக பலராலும் பலவிதமான விளக்கங்கள் அவ்வப்போது சொல்லப்பட்டு வருகிறது. ஆனாலும் அல் குர்ஆன் ஹதீஸிலிருந்து இந்த புத்தாண்டு கொண்டாட்டங்கள் சம்பந்தமாக நாம் ஆய்வு செய்து பார்க்கின்ற நேரத்தில் அது கடுமையாக வெறுக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும் ஒரு நிகழ்வாக தான் நாம் பார்க்கிறோம். எந்த அளவுக்குன்னு சொன்னால், இப்போ மார்க்கத்தில் ஒரு காரியம் அனுமதிக்கப்பட்ட உண்டா தடுக்கப்பட்ட உண்டா என்பதை நாம் பார்ப்பதாக இருந்தால், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நேரடியாக ஒரு இபாதத் சார்ந்த விஷயமாக இருந்தால் அதை செய்யுங்கள் என்று நமக்கு வழிகாட்டி இருப்பார்கள், கட்டளையிட்டு இருப்பார்கள். உலக காரியம் விஷயமாக இருந்தால், உலகம் சார்ந்த ஒரு விஷயமாக இருந்தால் அந்த காரியத்தில் நாம் ஈடுபடக்கூடாது என்று நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஏதோ ஒரு விதத்தில் அந்த காரியத்தை எதிர்க்கும் விதத்தில் ஒரு தடை இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இந்த புத்தாண்டு சம்பந்தமாக அதை கொண்டாடுவதை ஆதரித்து நேரடியாக அது மார்க்கத்தில் ஒரு அம்சமாக காலத்தை நாம் கணக்கிடக்கூடிய கேலண்டர்களில் புது வருடம் ஒன்று பிறக்கிறது என்பதற்காக அதை மகிழ்ச்சியாக நாம் கொண்டாடுவதற்கு நேரடியாக மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்ட ஏவல் ஏதாவது இருக்குதாண்டா? இல்லை. மார்க்கத்தில் இது தொடர்பாக எந்த ஒரு ஏவலும் இதை கொண்டாட வேண்டும், இது முஸ்லிம்களுக்குரிய ஒன்று என்ற விதத்தில் எதுவுமே கிடையாது. அதை அனைத்து முஸ்லிம்களும் விளங்கி வைத்திருக்கிறார்கள். ஆனால் என்ன பிரச்சனை வருகிறது, இப்போ சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைவராலும் இது கொண்டாடப்படுகின்ற நேரத்தில் முஸ்லிம் சமூகம் மாத்திரம் இதிலிருந்து விதிவிலக்காக விலகி இருப்பதா? அப்படி விலகி இருந்தால் அது ஒரு அடிப்படைவாதம் போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தும். எனவே அனைத்து மக்களும் சேர்ந்து கொண்டாடக்கூடிய இந்த நிகழ்வுல முஸ்லிம்களாகிய நாங்களும் சேர்ந்து இதை ஆதரித்தால் என்ன தவறு இருக்கிறது என்ற கேள்வி பலரிடமும் எழுகிறது. இப்படி ஒரு கேள்வியை எழுப்பினால் மார்க்க ரீதியாக இது சரியான ஒரு கேள்வியாண்டு கேட்டால் இந்த கேள்வி தவறான ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஒரு காரியம் மார்க்க ரீதியாக அங்கீகரிக்கப்படவில்லை என்றால் ஏதோ ஒரு விதத்தில் அல் குர்ஆனிலும் சுன்னாவிலும் அது தடை செய்யப்பட்ட விதத்தில் இருக்கும். இந்த விஷயம் புத்தாண்டு கொண்டாட்டம் என்பது எப்படிப்பட்ட ஒரு நிலையில் வருது, மார்க்கம் எந்த மாதிரி ஒரு நிலையை அது வைத்திருக்கிறது என்று பார்த்தால், இஸ்லாமிய பார்வையில் முஸ்லிம்கள் அனைவரும் குதூகலமாக ஒரு சமூகமே சேர்ந்து ஒரு தனிப்பட்ட நபருக்கு ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷம் ஒரு நிகழ்வு என்பதல்ல, ஒட்டுமொத்த சமூகமும் சேர்ந்து மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக ஒன்று இருக்கும் என்றால் இஸ்லாம் நமக்கு எதை வழிகாட்டுது? தெளிவாக நமக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகிய முன்மாதிரியில் வழிகாட்டி இருக்கக்கூடிய ஈதுல் ஃபித்ரும் ஈதுல் அல்ஹாவும் தான் நமக்குரிய கொண்டாட்டத்திற்குரிய நாட்களாக இருக்கின்றன. இது சம்பந்தமாக அபூதாவுதில் 959வது செய்தியில என்ன பதிவு செய்யப்படுகிறது என்றால், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, கதிம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் மதீனத, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்தார்கள். வலஹும் யௌமானி யல்அபூன ஃபீஹிமா,
மதீனாவாசிகள் அங்கே 2 நாட்களில் பிரத்யேகமாக சிறப்பாக விளையாட்டு போட்டிகளில் ஈடுபட்டு கொண்டு இருந்தார்கள். ஃபகால ரசூலா கேட்டாங்க, மா ஹாதானில் யௌமானி, இது என்ன 2 நாட்கள் என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் சொல்றாங்க, காலு குன்னா நல்அபு ஃபீஹிமா ஃபில் ஜாஹிலியா, நாங்க ஜாஹிலியா காலத்தில் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பதாக இந்த 2 நாட்களை குதூகலமாக கோலாகலமாக மகிழ்ச்சியாக விளையாட்டு போட்டிகளில் ஈடுபட்டு கொண்டாடக்கூடிய நாட்களாக நாம் வைத்திருந்தோம். அதனால தான் நாங்கள் இஸ்லாத்துக்கு வந்த பிறகும் அந்த பழக்கத்தை கண்டினியூ பண்ணுறோம் என்று சொல்கிறாங்க. அப்போ ரசூல்லா சொன்ன ஒரு வார்த்தை பதில், இந்த புத்தாண்டு கொண்டாடக்கூடிய முஸ்லீம்களுக்கும் இது கொண்டாடுவது அனுமதிக்கப்பட்ட ஒன்றுதான் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கும் செருப்படியாக அமைந்திருப்பதை பார்க்கிறோம். எப்படி ரசூல்லா சொல்கிறாங்க? ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம, ரசூல்லா சொன்னாங்க, இன்னல்லாஹ கது அப்தலகும் பிஹிமா ஹைரன் மின்ஹுமா, அல்லாஹ் உங்களுக்கு இந்த 2 விட மிக சிறந்த 2 தந்திருக்கிறானே. யௌமல் அல்ஹா வ யௌமல் ஃபித்ரி, யௌமுல் அல்ஹா என்று சொல்லக்கூடிய அஜ்ஜு பெருநாள் தினமும் யௌமுல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய நோன்பு பெருநாள் தினத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறானே. அப்படி இருக்கும்போது நீங்க கொண்டாட்டத்திற்குரிய நாளாக ஒட்டுமொத்த சமூகமே சேர்ந்து கொண்டாடக்கூடிய நாளாக ஏன் ஜாஹிலியா காலத்தில் ஜாஹிலியா மக்கள் பழக்கத்தில் வச்சிருந்த 2 நாட்களை எதற்கு தெரிவு செய்கிறீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ என்ன ரசூலுல்லாஹ் சுன்னாவாக நமக்கு எதை வழிகாட்டுறாங்க? ஒரு சமூகமே சேர்ந்து மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்வாக இருந்தால் அது யௌமுல் அல்ஹா யௌமுல் ஃபித்ர். அவருக்கு தனிப்பட்ட ஒருத்தர் எக்ஸாமில் பாஸ் ஆகுவார், அவரும் அவருடைய குடும்பத்தாரும் மகிழ்ச்சியாக கொண்டாடினா அதை தவறு சொல்ல முடியாது. ஒருத்தருக்கு நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கும், நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கும், நல்ல ஒரு வியாபார முதலீடு வாய்ப்பு கிடைச்சிருக்கும், லாபங்கள் அதிகமாக ஒரு வியாபாரத்தில் பெற்றிருப்பார். அவர் தன்னுடைய குடும்பத்தை கூப்பிட்டு ஒரு கெட் டுகெதர் வைக்கிறாரு, ஒரு பார்ட்டி வைக்கிறாரு. இது மார்க்க ரீதியாக யாராவது தடை செய்ய முடியுமாண்ட முடியாது. ஒருத்தர் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்காக அவராக அவருடைய தனிப்பட்ட அவருடன் தொடர்புள்ளவர்கள் செய்யக்கூடிய ஒரு காரியம். புத்தாண்டு கொண்டாட்டம் என்பது அப்படிப்பட்ட ஒரு விஷயமா? ஒட்டுமொத்த சமூகமும் சேர்ந்து ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் அனைவரும் சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்வாக அந்த கொண்டாட்டத்தை கொண்டு வர்றதாக இருந்தால் முஸ்லிம்களுக்கு இதில் பங்கு பெறலாமா, இதை கொண்டாடலாமான்னு கேட்டால் நமக்கு சமூக ரீதியான கொண்டாட்டத்திற்குரிய நாட்களாக எது இருக்குது? யௌமுல் அல்ஹா ஹஜ்ஜு பெருநாள் தினம், யௌமுல் ஃபித்ரி ஈத் இந்த நோம்பு பெருநாள் தினம். அப்ப இந்த 2 நாட்களை தான் சமூகமாக நாங்கள் கொண்டாடணும் என்றது நமக்கு வழிகாட்டியாக இருக்கும் பொழுது இந்த புத்தாண்டு நிகழ்வுகளில் கொண்டாட்டங்களில் நாம் பங்கு பெறவும் கூடாது, அதை நாங்கள் கொண்டாடவும் கூடாது என்று தெளிவாக விளங்குகிறது. சாதாரணமாக ஒரு பேணுதலுக்கு தவிர்த்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் இது சொல்லப்பட்ட ஒன்றல்ல. எந்த அளவுக்கு இந்த புத்தாண்டு கொண்டாட்டம் இருக்குதுன்னு சொன்னால், குறிப்பாக ஜனவரி மாதம் 1ஆம் திகதி இவர்கள் கொண்டாடுகிறார்கள். இந்த ஜனவரி என்றா என்ன, அதனுடைய பின்னணி என்ன, இந்த கேலண்டர் முறையில் எப்படி இந்த ஜனவரியை ஏன் 1ஆம் மாதமாக கொண்டு வச்சாங்க என்பதற்குரிய ஒரு பின்னணி இருக்குதா இல்லையா? இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மத ரீதியான கலாச்சாரத்தோட நாங்கள் தொடர்பு பட்டு ஏதாவது செய்கிறதாக இருந்தால் தவிர்த்து கொள்ள சொன்னாங்க. அதில் பங்கு பெற வேணாண்டாங்க. நாங்கள் பங்கு பெற்றால் மத ரீதியான கோட்பாடுகளோடு யார் செய்கிறார்களோ அவர்களுடைய கலாச்சாரங்களை நாங்கள் பின்பற்றினால் நாங்களும் அவர்களை சேர்ந்தவர்கள் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. எப்படி செய்தி வருதுண்டா, அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி அபூதாவுதுல 3513வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. மன் தஸப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் பிற மத கலாச்சாரங்களோடு மதம் சார்ந்த நிகழ்வுகளோடு ஒத்த நடக்கிறார்களோ அவரும் அவர்களை சேர்ந்தவரே என்று ஒரு பயங்கரமான நம்முடைய இஸ்லாத்தை கேள்விக்குறியாக்கக்கூடிய விதத்தில் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அத்தகைய நிலையில் இந்த புத்தாண்டு கொண்டாட்டம் இந்த விழாக்கள் இருக்கும் என்று சொன்னால் அதில் கலந்து கொள்ள முடியுமா? முடியவே முடியாது என்பது நாம் அனைவரும் தெளிவாக புரிந்து கொள்கிறோம். அப்போ இந்த ஜனவரி 1ஆம் திகதியினுடைய வரலாறு என்ன, பின்னணி என்ன, எப்படி உருவாக்கப்பட்டது என்று சொன்னால், இன்று ஜனவரி 1 என்றது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். இந்த ஜூலை மாதம் எப்படி வந்துச்சு, ஆகஸ்ட் மாதம் எப்படி வந்தது, இந்த மாதத்துடைய எண்ணிக்கைகள் எல்லாம் பெரிய குழப்பங்கள் வரலாற்று நடிகளும் இருக்கிறது. இஸ்லாம் தான் அதில் கூட ஒரு பிடிவாதமாக வருடத்துக்கு 12 மாதங்கள் என்று உறுதியாக சொல்கிறது. அது தனி விஷயம். இந்த ஜனவரி 1ஆம் தேதிக்கு என்ன ஆகுதுன்னு சொன்னால், பண்டைய ரோம காலத்தில் ரோம நாகரிகத்தில் ரோமர்கள் என்ன செய்தார்கள்? ஜனவரி மாதத்தை அவர்களுடைய நாட்காட்டியில் கேலண்டரில் 1ஆம் மாதமாக வைத்தார்கள். அதுக்கு பேரை வச்சாங்க
ஜானஸ் என்று சொல்லக்கூடிய ரோமர் தெய்வத்தின் ஒரு பெயரை வைத்தார்கள். யாரு இந்த ஜானஸ்? ஜானஸுக்கு என்ன ஜனவரியில் வேலைன்னு கேட்டால், ஜானஸ் என்பவர் அவர்தான் பண்டைய ரோம மதத்தின் தெய்வம். அவருக்கு 2 முகம் இருக்கும். இப்போ ஈஸ்ட்டுக்கு ஒரு முகம், வெஸ்ட்டுக்கு ஒரு முகம், 2 திசையில் முகங்கள் 2 வச்சு அவரை அடையாளப்படுத்துவாங்க. என்னன்னு சொன்னால், பழைய ஆண்டில் நடந்த பலாய் முசீபத்துகள் எல்லாம் கழுவப்பட்டு போய் புதிய ஆண்டில் சௌபாக்கியம் கிடைக்க வேண்டும், சுபிட்சம் அடைய வேண்டும் என்ற அந்த புது முகம் உருவாக வேண்டும் என்பதற்காக அதை நமக்கு ஏற்படுத்தி தருகின்ற, ஆசீர்வாதத்தை வழங்குகின்ற நம்முடைய தெய்வம்தான் இந்த ஜானஸ் என்ற தெய்வம் என்ற அடிப்படையில் தான் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் ஜானஸ் தெய்வத்தின் பேரை மாற்றம் செய்து ஜனவரி என்று மாதத்திற்குரிய ஒரு பேராக மாற்றி நாங்கள் புது வருஷத்துக்கு போகிறோம். பழைய வருஷத்தில் கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் நம்மளை விட்டு தொலைஞ்சி போகட்டும், புதிய வருஷத்தில் சுபிட்சங்கள் நமக்கு கிடைக்கட்டும், அதுக்கு ஜானஸ் தெய்வம் நமக்கு ஆசீர்வாதம் வழங்குவார் என்ற நம்பிக்கையில் தான் ஜனவரி மாதம் 1ஆம் திகதி புத்தாண்டு புது வருட கொண்டாட்டம் என்று ரோமர்கள் அவர்களுடைய மத வழிபாட்டாக, மத கலாச்சாரமாக செயல்படுத்தி வந்த உண்டு. பிற்காலத்தில் என்ன நடக்குது? ரோம மக்கள் அனைவரும் கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொள்றாங்க, கிறிஸ்தவர்களாக மாறுறாங்க. கிறிஸ்தவர்களாக மாறினா என்ன செய்வாங்க? அந்த சமூகத்தில் எது கலாச்சாரமாக இருந்துச்சோ அது அவர்களுடைய மதத்தை மாற்றி கொண்டோம். நம்ம சமூகத்தினுடைய கலாச்சாரம் தானே, அதை பின்பற்றினா எதுவும் தவறு கிடையாது, நாம காலாகாலமாக செஞ்சு வந்தது தானே என்று சொல்லி அவர்களுடைய சமூகத்தில் ஏற்கனவே மத நம்பிக்கையாக இருந்த ஒன்றை கலாச்சாரமாக அவர்கள் எடுத்து கிறிஸ்தவர்களாக மாறினாலும் ஜானஸ் கடவுள ஜனவரி மாதம் 1ஆம் திகதியை விட்டு விடுவதற்கு அவர்களுடைய மனம் ஒப்புக்கொள்ளாத காரணத்தினால் அதை அப்படியே கடைப்பிடிச்சு வந்து காலப்போக்கில் காலனித்துவ ஆட்சி உலகம் பூராகவும் விஸ்தீர்ணப்படுத்தப்படுகிறது. கிறிஸ்தவர்களுடைய ஆதிக்கம் உலகம் முழுவதும் சென்றடைகிறது. எனவே இந்த ரோமர்களுடைய மத நம்பிக்கையை கிறிஸ்தவர்கள் எப்படி கடைபிடித்தார்களோ அவர்களுடைய காலனித்துவ ஆட்சியில் இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் இதையும் இவர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று பலவந்தமாக திணித்திருக்கிறார்கள். அப்படித்தானே எல்லாம் வந்துச்சு. இலங்கையில இருந்தாலும் சரி, இந்தியாவில் இருந்தாலும் சரி, எந்த நாடுகளை நீங்க எடுத்தாலும் சரி, அந்த மத ஆதிக்கம் எப்படி கொண்டு வரப்பட்டது என்பதை நாம் அனைவரும் வரலாற்று ரீதியாக பார்த்திருக்கிறோம். அப்ப இந்த ஜனவரி 1ஆம் திகதி கொண்டாட்டத்தை கிறிஸ்தவ சமூகத்தால் ரோமர்களுடைய அந்த மத நம்பிக்கையினுடைய ஒரு அடிப்படையை வைத்து கொண்டு வரப்பட்டு கொண்டாடப்பட்டு தொடர்ச்சியாக அனைவரும் கொண்டாடி வருகிறார்கள். இப்ப ஒருத்தர் ஜனவரி 1ஆம் திகதியை கொண்டாடினா அவரு புது வருஷத்தை வரவேற்கிறோம், கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்காக என்று சொல்லி கொண்டாடுவதில் வெறுமனே மகிழ்ச்சி என்ற விஷயம் மட்டும் அடங்கி இருக்கிறதா? அந்த கிறிஸ்தவ சமூகம் ஏற்கனவே ரோம கலாச்சாரத்தில், ரோம நாகரிகத்தில் அவர்கள் கற்றுக்கொண்ட, அவர்கள் பின்பற்றி வந்த மத நம்பிக்கை அடிப்படையில் வருகின்ற ஒரு கலாச்சாரமாக இருக்கிறதா? அப்படி மத நம்பிக்கை சார்ந்த கலாச்சாரமாக இருந்தா மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் பிற மத கலாச்சாரங்களுக்கு ஒப்பு நடப்பார்களோ அவர்களும் அவர்களை சேர்ந்தவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்களா இல்லையா? அந்த எச்சரிக்கைக்குள்ள நாங்களும் சிக்கிறோமா இல்லையா? அப்ப புத்தாண்டு கொண்டாடக்கூடிய முஸ்லிம் சமூகம் இதை சிந்திக்கணுமா இல்லையா? இன்று கூட கிறிஸ்தவ தேவாலயங்கள்ல அவர்கள் பல ஆராதனைகளை, பல பிரார்த்தனைகளை நிகழ்த்துவார்கள். சிறப்பு ஆராதனையாக வாட்ஸ் நைட் சர்வீஸ் என்று வச்சிருப்பாங்க. வாட்ஸ் நைட் சர்வீஸ் என்ன? வாட்ஸ் நைட் சர்வீஸ் என்று சொன்னா, இந்த பழைய ஆண்டு இறைவனிடமிருந்து பழைய ஆண்டில் நமக்கு நிகழ்ந்த அனைத்து காரியங்களையும் இறைவனுக்கு, கர்த்தருக்கு ஒப்படைத்து விட்டு புதிய ஆண்டில் முழு ஆசீர்வாதத்துடன், கர்த்தருடைய முழு ஆசீர்வாதத்துடன், முழு சௌபாக்கியங்களோடு சுபிட்சமாக புத்தாண்டை நாம் வரவேற்பதற்கான பிரார்த்தனைகளில் அவர்கள் ஈடுபடுவார்கள். இப்போ மத ரீதியான ஒரு நம்பிக்கை இந்த கொண்டாட்டத்துக்குள்ள தொடர்ச்சியாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறதா இல்லையா? ஜெபம் செய்வார்கள், பாடல்களை பாடுவார்கள், பைபிள்கள் வசனங்களை வாசிப்பார்கள், இன்னும் பல நிகழ்வுகளை, ஆராதனைகளை செய்துதான் புத்தாண்டை வரவேற்கிறார்கள். நம்ம ஆக்களுக்கு இதெல்லாம் விஷயமா? நம்ம ஆக்களுக்கு என்ன தேவை? ஜாலியாக பட்டாசை நாங்கள் பற்ற வைக்கணும், நாங்கள் ரத்திஞ்சா போடணும், சத்தம் கேட்கணும், டும் டொமார் டொமார்ன்னு சத்தம் கேட்டால் நமக்கு ரொம்ப குஷியாக இருக்கும். நெருப்பு பார்க்கணும், நெருப்பு பார்த்து நெருப்புற டிசைன் வரணும், நெருப்பாக இருந்தாலும் டிசைனாக வந்தால் ரசிக்கக்கூடிய மக்களாக மனிதர்களுடைய மனநிலையை பலர் மாற்றி இருக்கிறார்கள். அதை முஸ்லிம் சமூகமும் சேர்ந்து அதை அங்கீகரித்து இந்த புத்தாண்டு விழாக்களில், கொண்டாட்டங்களில் கலந்து கொண்டால் அது நியாயமாக இருக்குமா என்று கேட்டால் நியாயமாக இருக்காது. இப்போ இன்றைக்கி காலி முகத்திடல்ல எப்படி பிரம்மாண்டமான ஏற்பாடு, நாட்டில் வெள்ளம் ஏற்பட்டு 1 மாதம் கூட ஆகலை, இன்னும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு
சரியான நிவாரணப் பொருட்கள் கிடைக்காதவர்கள் இன்றும் இருக்கிறார்கள். இன்று ஒரு பகுதிக்கு போனோம், அங்க ஒரு சகோதரர் சொல்கிறார், இந்த பகுதியில் ஒரு 30-35 குடும்பங்கள் இருக்கிறாங்க, நமக்கு எந்த ஒரு நிவாரண பொருளும் கிடைக்கலன்றாங்க. ஆச்சரியமா இருக்குது நமக்கு கேட்கும்போது. அப்ப பாதிக்கப்பட்ட மக்கள் பசியோடும் பட்டினியோடும் பல தேவைகளோடும் இருக்கக்கூடிய நிலையில் கோல்ட் ஃபேஸ்ல என்ன பண்றாங்க, எப்படி அலங்காரங்கள், எப்படி தோரணைகள், எப்படி ஜோடித்து வச்சிருக்கிறாங்க. என்ன ஜோடிப்பு, சாதாரண ஜோடிப்பு இல்ல, கலர் கலரா லைட்டை மட்டும் போட்டு வச்சில்ல, எல்லாரும் ஆம்பளை பொம்பளை சேர்ந்து எல்லாரும் விபச்சாரம் பண்ணு, எல்லாரும் ஒட்டி உரசி கொண்டு ஈரி, எல்லாரும் அனாச்சாரத்தில் ஈடுபடு, கண்டதையும் செய்யி, மதுவை அருந்து, நீ மஹ்ரம் அஜ்னபி வேறுபாடெல்லாம் உனக்கு கிடையாது, யார் யாரையும் தொட்டுக்கொள், ஹாப்பி நியூ இயர் என்று வாழ்த்து சொல்லிக்கொள், அனைவரையும் கட்டி பிடித்துக்கொள், எல்லாம் சமமானவர்கள் தான், எல்லாம் நாங்கள் கலாசார ரீதியாக வேறுபட்டவர்கள் இல்லை, நாங்கள் ஒரே நாட்டை சேர்ந்தவர்கள் என்று சொல்லி ஒரு போலியான ஒற்றுமையை காட்டி மொத்த மதுவையும் மாதுவையும் விபச்சாரத்தையும் போதை பொருட்களையும் பயன்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக நடக்கிறதா இல்லையா? எவ்வளவு பட்டாசுகளை கொளுத்துவார்கள், எத்தனை கோடிகள் செலவாகுகிறது. அந்த கோடிகளுடைய விஷயங்களை கவனித்து பார்த்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதனாலே அரசாங்கம் நஷ்டஈடு தொகை கொடுக்கலாம் என்ற அளவுக்கு. இதுல ஒவ்வொரு கம்பெனிக்காரன் வருவான் இந்த டைம்ல பார்த்து, ஊபருக்காரன் இந்த முறை என்ன பண்ணியிருக்கிறான், அவன் ஒரு பெட்டி ஒன்றை போட்டு வச்சு அவன் டிசைனா கொடுக்குறான். அட ஊபருக்காரனே, நீ வெள்ள நிவாரணம் பண்ணி செஞ்சியா? உன்னுடைய ஊபர் கம்பெனியால இப்படி பெட்டி பெட்டியா மக்களுக்கு நீ நிவாரண பொருட்களை கொடுத்திருக்கலாமே, நீ கொடுத்திருக்கலாம். ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடியதை கொடுத்தா போதுமா? கண்டதுக்கு நீ செலவழிக்கிறாயே. தேவையில் பல மக்கள் இருக்கிறார்கள், அதுக்கு எவனாவது செலவழிக்கிறானா? இல்ல. அப்ப என்ன நிலைமை? எல்லாமே அனாச்சாரம், ஆபாசம், விபச்சாரம். ஜாலியா இருக்கணும், பெண்களோடு சகஜமா பேசணும், கதைக்கணும், தொடணும், அவர்களோடு பழகணும், பெண்களை ஒட்டி உரசணும். அதுக்கு என்ன வாய்ப்பு கிடைக்கும்? அது புத்தாண்டு நியூ இயர் என்று பேர்ல வந்தா காலி முகத்திடல், அது வேலண்டைன் டே வந்தா காலி முகத்திடல், ஏதாவது ஒரு பேர்ல எதையாவது பண்ணுங்கடா, நாங்க ஜொலியா இருக்கணும் என்ற பேர்ல கூத்து கும்மாலங்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இத்தகைய சபைகளில் நாங்கள் பங்கு பெறக்கூடாது என்று கடுமையாக நமக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். 4வது அத்தியாயத்தில் 140வது வசனத்தில், வக்கத் நஸ்ஸல அலைக்கும் ஃபில் கிதாபி, இந்த வேதத்திலே ஏற்கனவே உங்களுக்கு கூறப்பட்டுள்ளது, அன் இதா சமயத்தும் ஆயாத்தில்லாஹி யுக்ஃபரு பிஹா வ யுஸ்தஹ்ஸு பிஹா, அல்லாஹ்வுடைய வசனங்கள் கேலி செய்யப்பட்டாலோ புறக்கணிக்கப்பட்டாலோ ஃபலா தக்உது மஹும் ஹத்தா யகூலு ஃபீ ஹதீஸின் கைரிஹி, அவர்கள் வேறு செய்திகளில் மூழ்கும் வரைக்கும் அவர்களோடு நீங்கள் அமர்ந்து விடாதீர்கள். அப்படி நீங்கள் அமர்ந்து விட்டால் இன்னக்கும் இதம் மிஸ்லுஹும், நீங்கள் அவர்களுடன் சேர்ந்து அமர்ந்து குர்ஆனுக்கு மாற்றமான, நபிவழிக்கு மாற்றமான அனாச்சாரத்தையும் ஆபாசத்தையும் விபச்சாரத்தையும் வீண் விரயத்தையும் செய்யக்கூடிய காரியங்கள் நீங்கள் பங்கு பெற்றால் இதன் மிஸ்லுஹும், நீங்களும் அவர்களை போன்றவர்கள் தான் என்று சொல்லி அல்லாஹ் தடுத்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதே கருத்தை 6வது அத்தியாயத்தில் 68வது வசனத்திலும் அல்லாஹ் சொல்வதை பார்க்கிறோம். அல்லாஹ் அந்த வசனத்தில் என்ன சொல்றான்? வைதா ரஅய்தல்லதீன யகூலூன ஃபீ ஆயாத்தினா, நமது வசனங்கள்ல யார் வீணாக மூழ்கி கிடக்கிறார்களோ அவர்கள் ஃபஅரில் அன்ஹும், அதை அவசியமற்ற முறையில் புறக்கணிப்பதற்காக யார் மூழ்குகிறார்களோ அவர்களை நபியே நீங்க புறக்கணிச்சிடுங்க. அத்தா யகூலு ஃபீ ஹதீஸின் கைரிஹி, அவர்கள் வேறு செய்திகளில் மூழ்கும் வரைக்கும். வமிம்மா யுன்சியன்னக ஷைத்தானு, ஷைத்தான் இதை உங்களுக்கு மறக்கடிக்க செய்து விடலாம். உலகம் என்று வருகின்ற நேரத்தில், சமூகம் என்று வருகின்ற நேரத்தில் கொஞ்சம் தானே, ஒரு half an hour தானே, ஒரு 2 மணித்தியாலம் தானே, கொஞ்சம் டிசைனா சத்தம் கேட்க போகுது, டிசைனா தீ எரிகிறதை நாங்கள் பார்க்க போகிறோம், இதனால் நமக்கு ஒரு கண்குளிர்ச்சி கிடைக்க போகிறது என்று நினைத்தால் அல்லாஹ் சொல்கிறான், வஇம்மா யுன்சியன்னக ஷைத்தான், ஷைத்தான் உங்களை மறக்கடிக்க செய்து விடலாம். மார்க்கத்தின் அடிப்படைகள், உசூல்கள், சட்டங்கள், கட்டளைகள், வழிகாட்டல்கள் உங்களுக்கு மறந்து போகலாம். அப்படி நிலை ஏற்பட்டால் ஃபலா தக்உத் பஅத ذிக்ரா, நினைவு வந்தவுடன் அவர்களுடன் அமராதீர்கள். மறந்து கூட அவர்கிட்ட நீங்க உட்கார்ந்தா அல்லாஹ் மறந்ததனால கூட மன்னிப்பான். நினைவோடு நீ உட்கார்ந்து விட்டால் நீ நல்லவன் இல்ல. உனக்கு நினைவு வந்தவுடன் அவர்களுடன் அமராதீர். அவர்கள் யாரு? மஅல் கௌமில் ஸாலிமீன், இந்த அநியாயத்தை செய்பவர்கள் எல்லாம் அநியாயக்காரர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்ப இந்த மாதிரி நிகழ்வுகளில் முஸ்லிம்கள் பங்கு பெறக்கூடாது. இது மார்க்கத்தில் வழிகாட்டப்பட்ட ஒரு விஷயம் என்று எந்த அளவுக்கு பாரதூரமான நிலையில வழிகாட்டப்படுகிறது என்று சொன்னால், இது பிற மத கலாச்சாரமாக வருகிறது. இது வெறுமனே பழைய வருஷத்தை அனுப்பிவிட்டு புதிய வருஷத்தை வெல்கம் பண்ற ஒரு நிகழ்வு அல்ல. இது மத ரீதியான சடங்குகள் நிறைந்த
பிற மத நம்பிக்கைகள் மாத்திரமல்ல, ஜானஸ் என்ற கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய, ஜானஸ் கடவுளை வழிபடக்கூடிய ஒரு கொண்டாட்டமாக இந்த புத்தாண்டு விழா அமைந்திருப்பதனால முஸ்லிம்கள் கண்டிப்பாக இதை புறக்கணிக்க வேண்டும், இதிலிருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும், இதை முற்றிலும் முழுதாக முஸ்லிம்கள் தவிர்க்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. இப்போ 1ஆம் தேதி காலையில் நியூஸ் பேப்பரை பாருங்க எல்லாரும், ஆக்சிடென்ட் போர்ட்டில் ஆபத்து நடக்கக்கூடிய அந்த தகவல்கள் எல்லாம் அறிவிப்பாங்க. எந்த அளவுக்கு பல பேருடைய கைகள் இல்லாமல் போயிட்டு இருக்கும், பல பேருடைய கண்கள் இல்லாமல் போயிட்டு இருக்கும். நாளைக்கு காலையில் அறிக்கைகள் வரும். அறிக்கைகளை கூட சில பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் எடிட் பண்ணிடுவான், சரியான தகவலை சொல்ல மாட்டான். ஏன்னா அந்த கொண்டாட்டங்கள் செய்ய முடியாமல் போகுமா இல்லையா? நாளைக்கு இந்த பட்டாசு கொளுத்துவதனால் ஏற்படக்கூடிய விபரீதங்களுடைய அறிக்கை காலையில் பேப்பரில் பார்க்கலாம், அல்லது அடுத்த நாள் பேப்பரில் பார்க்கலாம். வரும், பல பேருடைய கைகள் இழந்து விட்டன, கண்கள் பார்வைகள் இழந்து விட்டன, பல பேர் இந்த பட்டாசு கொளுத்தியதனால் உயிரை இழந்து விட்டார். காசு நாசமாக்குற வேலை, காசை சாம்பலாக்குற வேலை, அநியாயமான காரியம், உயிர் ஆபத்தான காரியம். எவ்வளவு விஷயத்தில் இந்த புத்தாண்டு கொண்டாட்டம் தடுக்கப்படுது. மார்க்கத்தில் அல்லாஹ் தஆலா வீண் விரயம் செய்பவர்களை ஷைத்தானின் உடன்பிறப்புகள் என்று 17வது அத்தியாயத்தில் 27வது வசனத்தில் சொல்றான். இன்னல் முபத்திரீன கானு இஹ்வான ஷயாத்தீன், முபத்திரீன்கள் வீண் விரயம் செய்பவர்கள் ஷைத்தானின் உடன்பிறப்புகள். வகான ஷைத்தானுல் ரப்பிஹி கஃபூரா, ஷைத்தான் இறைவனுக்கு நன்றி மறந்தவனாக இருந்தார். நீ நன்றி மறக்காதவனாக இருக்கணும் என்றா, வீண் விரயத்தை செய்யாதே, அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக இருந்தா நீ வீண் விரயத்தை செய்யாமல் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை சரியான வழியில் பயன்படுத்தி என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் நமக்கு சொல்றானா இல்லையா? காசை முழுசா சாம்பலாக்குற வேலையை இந்த பட்டாசு கொளுத்துவது, ரத்திஞ்ஞாக்களை பத்த வைப்பதற்காக நாம் பயன்படுத்தக்கூடாது. அது மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒரு வீணான காரியம் என்பதில் எல்முனை அளவும் சந்தேகம் இல்லை. இது போன்ற நிகழ்வுகளிலிருந்து கண்டிப்பாக முஸ்லிம்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். புத்தாண்டு கொண்டாட்டம் முஸ்லிம்களுக்கு எந்த வகையிலும் மார்க்க ரீதியாக அனுமதிக்கப்பட்ட ஒரு கொண்டாட்டம் அல்ல. அது பிரமத வழிபாடு, ஜானஸ் தெய்வத்தை வழிபடக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. எனவே அதிலிருந்து விடுபடுங்க. ஆனால் நம்ம ஆட்கள் எவ்வளவு சொன்னாலும் என்ன பண்ணுவான் தெரியுமா? சரியா 11:59க்கு அடுப்பை பற்ற வச்சு பாலை பொங்க வைப்பான், கேக்க வெட்டுவான், வாழைப்பழத்தை ஆளாளுக்கு ஊட்டி விட்டு கொண்டு இருப்பான். இவன் என்ன நினைக்கிறான் பாருங்க, அதே ஆசீர்வாதத்தை இவன் பாலை பொங்க வச்சு ஆசீர்வாதத்தை பெற பார்க்கிறான். விளங்குதா? மத வழிபாடு விளங்குதா இல்லையா? விளங்குது. இது முஸ்லீம் குடும்பங்களில் நடக்கும். பாலை சரியா பொங்க வைப்பான். அது நீ ஐலண்ட் பாலை பொங்க வைக்கிறியா, ஆட்டுப்பாலையா மாட்டுப்பாலையா பொங்க வைக்கிறியான்றது ரெண்டாவதுக்கு, அது எல்லாம் லோக்கல் ஐட்டம். ஆனால் இந்த பால் பொங்க வைத்தல் என்பது இஸ்லாத்தில் உள்ள ஒரு விஷயமா? அதை நான் பொங்க வச்சோடனே உங்களோட வாழ்க்கை பூரா பொங்கிடுமா? 1ஆம் தேதி பால் பொங்க வச்ச, போன வருஷம் பொங்க வச்ச ஆக்களுக்கு மொத்த வருஷமும் பொங்கி பொங்கி கொண்டு இருந்துச்சா? நிறைய பரக்கத் கிடைச்சிச்சா? எப்படி நம்பிக்கை? இப்படியெல்லாம் பாலை பொங்க வச்சு ஃபர்ஸ்ட் டே கழிச்சிட்டோம் என்று சொன்னால் வருஷம் முழுக்க எங்களுக்கு பரக்கத் கிடைக்கும் என்று நினைக்கிறீர்களே, இந்த நம்பிக்கை மார்க்கத்துக்கு எதிரான ஒரு நம்பிக்கை. இவற்றில் நீங்கள் ஈடுபடக்கூடாது என்பதை முஸ்லிம் சகோதரர்களுக்கு, சகோதரிகளுக்கு, தாய்மார்களுக்கு, தந்தைமார்களுக்கு, வயோதிபர்களுக்கு, டிக்டாக்கில் ஆடக்கூடிய வயோதிபர்களுக்கு கேட்டுக்கொள்கிறோம். அல்லாஹ்க்காக வேண்டி இதை கொண்டாடி ஹாப்பி நியூ இயர் என்றெல்லாம் சொல்லி கொண்டு இருக்காம அல்லாஹ்னு உங்களோட வேலையை பார்த்து கொண்டு இருங்க. இது அடிப்படைவாதம் கிடையாது, மார்க்கத்தை பாதுகாப்பதாக நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும். இப்போ ஒருத்தர் ஹாப்பி நியூ இயர் என்று வாழ்த்து சொன்னால் ரிப்ளை கொடுக்கணும், சேம் டு என்று ரிப்ளை கொடுக்கணும் நினைப்பீர்கள். நீங்கள் அப்படி கொடுக்க வேணாம். அவன் ஹாப்பி நியூ இயர் என்று சொன்னால் பீஸ் பி அப்பான் யூ என்று அனுப்புங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் என்று அனுப்புங்க, அரபுல அனுப்புங்களே அஸ்ஸலாமு அலைக்கும் என்று. ஹாப்பி நியூ இயர்னு உங்களுக்கு அனுப்புகிறவன் வந்து இங்கிலீஷ்லேயே உங்களோட பேசுகிறவனா இல்லை தானே? வேற்று மொழியொண்ட வச்சு உங்களுக்கு அனுப்பினானா இல்லையா? நீங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று அவனுக்கு அனுப்பி அதில் மீனிங்கை பிரக்கெட்டுக்குள்ளே போடுங்க, பீஸ் பி அப்பான் யூ. அது ஹாப்பி நியூ இயர் சொன்னால் நாங்கள் சொல்லாமல் இருந்தால் ஒரு மாதிரியாக இருக்குமே, அதனால் நாங்கள் ஹாப்பி நியூ சேம் டு யூ சரி சொல்ல தானே வேணும் என்று சில பேர் நியாயப்படுத்தலாம். அப்படி சொல்லாமல் மார்க்கத்தில் நமக்கு வழிகாட்டப்பட்ட வாழ்த்து முறை பீஸ் பி அப்பான் யூ, உங்கள் மீது சமாதானம் உண்டாகட்டும், அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற வார்த்தையை அவர்களுக்கு நீங்கள் அவர்கள் வாழ்த்து சொன்னால் சிறந்த முறையில் வாழ்த்துக்கு பதில் சொல்லுங்க என்று அல்லாஹ் சொன்ன கட்டளையின் அடிப்படையில் இந்த வாழ்த்தை சொல்லுங்க. இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்தில் எந்த விதத்திலும் நீங்கள் சம்பந்தப்படாமல் உங்களை தற்பாதுகாத்து கொள்ளுமாறு அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இதுதான் புத்தாண்டு கொண்டாட்டம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு விளக்கம். 2வது கேள்வி, சகோதரர் முயின் அவர்கள் கொழும்புலேருந்து கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கண்டா, ஒரு பெண் உல்ஹியாவோ அக்கீக்காவோ குர்பானி கொடுக்க நினைக்கிறாங்க. அந்த பெண் தானாக முன்வந்து ஒரு பிராணியை அறுக்கலாமா என்று கேட்குறாங்க. இதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குதான்னு கேட்டால்
மார்க்கத்தில் இதுக்கு முழு அனுமதி இருக்கிறது. முதலாவது விஷயம், எந்த தடையும் வரவில்லை. பெண்களே, நீங்கள் குர்பான் கொடுக்கக்கூடாது, குர்பான் பிராணியை நீங்கள் அறுக்கக்கூடாது, இப்படி எந்த தடையும் வரலை. குர்பானியை செய்கிறதுக்குரிய தகுதியாக என்ன வருது? ஒருத்தர் அல்லாஹ்வை நம்பக்கூடியவராக இருந்தா, ரெண்டாவது அவர் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி அறுக்கணும், மன வலிமை உள்ளவராக இருக்கணும். களத்தை அறுக்கிறதுக்கு பதிலாக வாள் அறுக்கிறவர் புத்தி சுயாதீனம் உள்ளவராக இருந்தால் அவர் என்ன செய்வார்? களத்தை அறுக்கிறதுக்கு பதிலாக வாழை போயிட்டு அறுத்துருவார். அப்போ கொஞ்சம் நினைவு உள்ள நல்ல தெளிவாக விஷயங்கள் விளங்கக்கூடிய ஒருத்தராக இருக்கணும். இதுதான் கண்டிஷனாக வருதே தவிர இவங்க பெண்களாக இருக்கக்கூடாது, ஆண்களாகத்தான் இருக்க வேண்டும் என்று எந்த நிபந்தனையும் வரவில்லை. மேலதிகமாக என்ன வருது என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு சஹாபிய பெண்மணி குர்பானி ஒன்றை நிறைவேற்றி இருக்கிறாங்க. அது சம்பந்தமான ஒரு ஹதீஸ் வருது சஹீஹுல் புகாரியில் 5504வது செய்தி. கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, அன்னம்ரஅத்தன் ذهبت ஷாத்தன் பிஹஜரின், ஒரு பெண்மணி கூர்மையான ஒரு கல்லை எடுத்து, கல்லொண்டை எடுத்து அறுத்திருக்கிறாங்க. கல்லை கூர்மையான முனையை வைத்து கொண்டால் கத்தி மாதிரி இருக்கும். ஒரு கூர்மையான கல்லால் ஒரு ஆட்டை அறுத்து விட்டார். அறுத்து அதை சமைச்சு கொண்டு விருந்தாக கொடுக்குறாங்க. ஃபசுஇல நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்தாலிக, இது சம்பந்தமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் விசாரிக்கப்படுகிறது. ஒரு பெண் அறுத்தாங்க, பரவாயில்லையா, சாப்பிடலாமான்னு கேட்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, ஃபஅமர பி அக்லிஹா, அதை சாப்பிடுமாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்தரவிட்டார்கள் என்ற செய்தியை நாங்கள் தெளிவாக ஆதாரபூர்வமான செய்திகளில் பார்க்குறோம். அப்போ ஒரு பெண் ஒருவர் குர்பானி பிராணியை அறுப்பதற்கு மார்க்கத்தில் எந்த தடையும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உல்ஹியா குர்பானை நிறைவேற்றும் போது அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா தான் கத்தி எல்லாத்தையும் தயாரித்து கொண்டாந்து கொடுப்பாங்க. அப்போ ஒத்துழைப்பும் கொடுத்துருக்குறாங்க. ஒத்துழைப்பும் கொடுக்கலாம். அவர்களாக நினைத்து குர்பான் கொடுத்தால் எந்த தப்பும் இல்லை. பெண்களுக்கு எந்த விஷயத்தில் மார்க்கம் தலையிட்டு இந்த காரியத்தில் பெண்கள் நீங்கள் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லுமோ, அது அல்லாத விஷயங்களில் ஆண்களுக்குரிய அனைத்து கட்டளைகளும் பெண்களுக்கும் மார்க்கத்தில் பொருந்தும் என்பது இஸ்லாத்துடைய பொதுவான உசூலாக இருக்கிறது. எனவே தாராளமாக ஒரு பெண் குர்பானி பிராணியை அறுக்கலாம் என்பதை நாங்கள் இதன் மூலம் விளங்கிக் கொள்கிறோம். அடுத்ததாக ஒரு கேள்வி, என்ன கேள்வி என்று சொன்னால், இது நல்ல ஒரு கேள்வி. ஒரு சகோதரி கேட்டிருக்கிறாங்க. எப்படி கேட்குறாங்கன்னு பாருங்க. சிங்களவர்கள், அதாவது முஸ்லிம் அல்லாதவர்கள் எங்களுக்காக துஆ செய்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படுமா அப்படின்னு கேட்குறாங்க. கொழும்புலேருந்து ஒரு சகோதரி, அவங்களோட பேரை குறிப்பிடலை, ஆனால் அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க, ஒரு சிங்களவர், ஒரு முஸ்லீம் அல்லாத ஒருவர் எங்களுக்காக துஆ செய்கிறாங்க, நாங்கள் ஏதாவது அவங்களுக்கு உதவி செஞ்சோம்னு வைங்களே, உங்களுக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் கிடைக்கட்டும், உங்களுக்கு 30 முக்கோடி தெய்வங்களுடைய கருணை கிடைக்கட்டும், அல்லது அவர்கள் வழிபடக்கூடிய சிவனாகவோ விஷ்ணுவாகவோ முருகனாகவோ பிரம்மனாகவோ யாரோ ஒரு கடவுளுடைய பேரை சொல்லி மேற்கோள் காட்டி இந்த கடவுளின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கட்டும் என்ற மாதிரி, அல்லது நீங்கள் நோய் நொம்பலம் இல்லாமல், கடவுள்கள்ட பேரே சொல்லாமல், உங்களுக்கு நோய் நொம்பலம் இல்லாமல் நீங்கள் நல்லா வாழணும், ஆரோக்கியமாக வாழணும், குழந்தை செல்வங்களை பெற்று எடுக்கணும், நீங்கள் சீரும் சிறப்புமாக இருக்கணும் என்று சொல்லி அவர்கள் பிரார்த்தனை செய்தால் அந்த பிரார்த்தனைகள் அல்லாஹ்வினால் கபூல் செய்யப்படுமா, ஏற்றுக்கொள்ளப்படுமான்னு தான் கேள்வி கேட்குறாங்க. இந்த விஷயத்தில் முஸ்லிம் அல்லாதவர்களுடைய பிரார்த்தனைக்கு மார்க்கத்தில் 2 விதமான நிலைப்பாடை சொல்லுது. முதல் நிலைப்பாடு என்னன்னு சொன்னால், சாதாரண நேரங்களில் முஸ்லிம் அல்லாதவர்கள் பிற மத நம்பிக்கையில் தான் இருக்கிறாங்க, அல்லாஹ் அல்லாதவர்களை தெய்வங்களாக கருதி சக்தி இருப்பதாக நினைத்து அவர்களுக்கு வழிபாடு நடத்தி பிரார்த்தனை செய்து பூஜை செய்து அவர்கள் வழிபட்டு கொண்டு தான் இருக்கிறாங்க. இந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் அல்லாதவர் நமக்காக துஆ செய்தாலோ அல்லது அவங்களுக்காகவே அவங்க துஆ செய்தாலோ, அவங்களுக்காக அவங்க வணங்கக்கூடிய வழிபடக்கூடிய கடவுளிடம் துஆ கேட்குறாங்கன்னு வைங்க, அப்படி துஆ செய்தாலும், அல்லது அவங்க நாங்கள் வழிபடக்கூடிய ஒரே கடவுளான அல்லாவிடம் அவர்கள் கையேந்தி, அல்லாவே இந்த முஸ்லீம் சகோதரன் எனக்கு உதவி செஞ்சதுனால உங்களோட அந்த பக்தருக்கு நீங்கள் நிறைய கொடுத்துருங்க, அவங்கள ஆரோக்கியமாக வச்சிருங்கண்டு நம்முடைய இறைவன் அல்லாஹுவை, அவர்களுக்கு அல்லாத இறைவன், ஆனால் புரிஞ்சு கொள்றதுக்காக சொல்கிறேன், அவர்கள் வழிபடாத முஸ்லிம்கள் வழிபடக்கூடிய ஏக இறைவனாகிய அல்லாஹ் கிட்ட பிரார்த்தனை செஞ்சு அவர்கள் பிரார்த்தனைகளில் ஈடுபட்டாலும் அந்த காஃபிர்களுடைய பிரார்த்தனையின் நிலை என்ன தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூரத்துர் ரஅத் 13வது அத்தியாயம் 14வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வமா துஆஉல் காஃபிரீன இல்லா ஃபீ லவால்,
காஃபிர்களுடைய பிரார்த்தனை வீணில் தான் முடியும் என்று அல்லாஹ் சொல்கிறான். காஃபிர்களுடைய பிரார்த்தனைகளுக்கு எந்த அங்கீகாரமும் இல்லை. ஒரு முஸ்லிம் அல்லாதவர் அவருக்காகவே அவர் வழிபடக்கூடிய தெய்வத்திடம் பிரார்த்தனை செய்தாலும் அந்த தெய்வம் உண்மையில் இருக்கிறாங்களா? இஸ்லாமியர்களுடைய பார்வையில் அப்படி ஒரு தெய்வம் இருக்குதா? இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. வேறு யாரும் இல்லாட்டி அவங்க கற்பனையாக ஒரு தெய்வத்தை உருவாக்கி அந்த தெய்வத்திடம் பிரார்த்தனைகளை முன்வைத்தால் யார் அவங்களுக்கு அங்கீகரிக்க போறாங்க? யாரும் அங்கீகரிக்க மாட்டாங்க. அப்ப வமா துஆஉல் காஃபிரீன இல்லா ஃபீ லலால், காஃபிர்களுடைய பிரார்த்தனைகள் வீணில் தான் முடியும். எனவே அவர்கள் கற்பனை தெய்வங்களிடம் செய்யக்கூடிய பிரார்த்தனைகள், முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் வீண்ல முடியும், வீணா போயிடும். அவர்கள் அல்லாவிடம் துஆ கேட்டாலும் காஃபிர்களுடைய துஆக்கு அல்லாவிடத்தில் இருக்கக்கூடிய வெயிட் என்னது? வமா துஆஉல் காஃபிரீன இல்லா ஃபீ லலால், காஃபிர்களுடைய பிரார்த்தனை வீணில் தான் முடியும். அவங்க தான் அல்லாஹுவை உண்மையான முறையில் ஏற்றுக்கொள்ளவில்லையே. வமா கதருல்லாஹ ஹக்க கதரிஹி, அல்லாவை கண்ணியப்படுத்த வேண்டிய விதத்தில் அவர்கள் கண்ணியப்படுத்தவில்லை. அல்லாவே அவங்க ஏற்றுக்கொள்ளல. சும்மா பேருக்காக, ஃபார்மாலிட்டிக்காக, நம்முடைய முகஸ்துதிக்காக அல்லது உதவிக்கான ஒரு பிரதிபலனாக, பிரதி உபகாரமாக, நம்முடைய மனசை குளிர வைக்கிறதுக்காக அவங்க அல்லாஹ் கிட்ட துஆ கேட்டதனால அவங்க அல்லாவை அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு ஈமான் கொண்டு அல்லாவை மட்டுமே வழிபட்ட நிலையில் கேட்ட துஆவா? அந்த துஆவுக்கும் அல்லாவிடத்திலே எந்த ஒரு மதிப்பும் இல்லை. காஃபிர்களுடைய துஆக்கள் வீணில் தான் முடியும் என்பது முதலாவது நிலை. இரண்டாவது நிலை என்ன? அல்லாஹ் திருக்குர்ஆன்ல பல இடங்கள்ல காஃபிர்கள் கடல் பயணத்தில் வச்சு அல்லாவை மட்டுமே இஹ்லாஸாக வணங்குவார்கள், அழைப்பார்கள். அல்லாவிடத்தில் இஹ்லாஸாக துஆ செய்வார்கள். அவங்க வணங்கக்கூடிய கடவுள்கள் எல்லாம் மறந்துவிட்டு, அவர்கள் வணங்கி வந்த கடவுள்கள் தெய்வங்கள் எல்லாம் புறக்கணித்து விட்டு, முஹ்லிசீன லஹுத்தீன், வணக்கத்தை உள தூய்மையுடன் அல்லாவுக்கு மாத்திரம் உருத்தாக்கி அவர்கள் துஆ செய்வார்கள். அந்த நேரத்தில் அவர்களுடைய துஆக்களை ஏற்று அல்லாஹ் அவர்களை காப்பாற்றுகிறான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல ஏராளமான இடங்கள்ல சொல்றான். சூரத்து யூனுஸ்ல 22, 23 ஆகிய வசனங்கள் அல்லாஹ் சொல்கிறான், ஹுவல்லதி யுஸய்யிருக்கும் ஃபில் பர்ரி வல் பஹர், கடலிலும் தரையிலும் அவனே உங்களை பயணம் செய்ய வைக்கிறான். ஹத்தா இதா குன்தும் ஃபில் ஃபுல்கி, நீங்கள் கப்பலில் இருக்கின்ற நேரத்தில் வஜரைன பிஹிம் பிரீஹின் தய்யிபா, அவர்களுக்கு மத்தியிலே ஒரு அழகான நல்ல காற்று வந்து வீசுகிறது. வ ஃபரிஹூ பிஹா, அதன் மூலம் மகிழ்ச்சியும் அடைகிறார்கள். ஜாஅத்ஹா ரீஹுன் ஆசிஃபுன், ஆனால் திடீரென்று அவர்களுக்கு எதிராக ஒரு கடுமையான புயல் காற்று வீசுகிறது. வஜாஹுமுல் மௌஜு மின் குல்லி மக்கானின், ஒவ்வொரு இடத்திலிருந்தும் அவர்களுக்கு எதிராக அலையும் வேகமாக அடிக்கிறது. இந்த நேரத்தில் வவன்னு அன்னஹும் உஹீத பிஹிம், தாங்கள் முற்றிலும் முழுதாக சுற்றி வளைக்கப்பட்டு விட்டோம் என்று காஃபிர்கள் நினைத்து விடுவார்கள். அந்த நேரத்தில் தஅவுல்லாஹ முஹ்லிசீன லஹுத்தீன, அல்லாஹ்வுக்கு மாத்திரம் வணக்கங்களை உருத்தாக்கி அல்லாஹ்வை கலப்படம் இல்லாமல் அவர்கள் சுத்தமான முறையில் முஹ்லிசீன் இஹ்லாஸாக 100% பியூராக அல்லாஹ்வை பிரார்த்தனை செய்வார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்கிறான், லஇன் அன்ஜைதனா மின் ஹாதிஹி லனகூனன்ன மினஷ் ஷாகிரீன். அவங்க சொல்லுவாங்க, இறைவா இந்த வேதனையிலிருந்து எங்களை நீ பாதுகாத்தால் நாங்கள் நன்றியுள்ளவர்களாக ஆகுவோம் என்று சொல்வார்கள். ஃபலம்மா அஞ்சாகும், அல்லாஹ் அவர்களை காப்பாற்றிய பிறகு, அதாவது அவர்களுடைய பிரார்த்தனைகளை அல்லாஹ் அங்கீகரித்த பிறகு, இதாவும் யபூன ஃபில் அர்லி பிகைரில் ஹக்கி, எந்த ஒரு நியாயமும் இல்லாமல் பூமியிலே அவர்கள் வரம்பு மீறி நடந்து கொள்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப அல்லாஹ் இந்த இக்கட்டான நிலையில், நெருக்கதியில் இஹ்லாஸாக அவர்கள் வணங்கி வந்த கடவுள்களுடைய எண்ணங்களை எல்லாம் மறந்து எந்த கலப்படமும் இல்லாமல் மைண்டை பியூரா ஃப்ரெஷ்ஷா தூய்மையா வச்சு அல்லாஹ்வை மட்டுமே அழைத்து பிரார்த்திக்கின்ற நேரத்தில் அந்த கருணை நிறைந்த இறைவன் காஃபிர்ட துஆவுக்கும் ஆன்சர் பண்றான்னு வருது. சுப்ஹானல்லாஹ், அதுதான் நம்முடைய இறைவனின் கருணையின் உச்சம். ஆனால் இவங்க நன்றி மறக்கிறாங்கன்ற செய்தியை குர்ஆன்ல ஏராளமான வசனங்கள் 10, 22, 23 இந்த வசனம், சூரத்துல் அன்கபூத் 29வது அத்தியாயம் 65, 66 ஆகிய வசனங்கள்ல ஃபைஸா ரகிபு ஃபில் ஃபுல்கி, அவர்கள் கப்பலில் ஏறி செல்லும் போது தஅவுல்லாஹ முஹ்லிசீன லஹுத்தீன், அந்த கப்பல் பயணம் என்றது ஒரு சாதாரண பயணம் இல்லை. இன்று கூட கப்பல் பயணம் என்றது படு பயங்கரமான பயணம். கப்பல் பயணம் அந்த காலத்தில் 1400 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த நிலை என்னண்டா ரொம்ப ஆபத்து நிறைந்த ஒரு நிலை.
இன்னைக்கு நிறைய டெக்னாலஜி அது இது எல்லா ஏற்பாடுகளையும் வச்சு மோட்டார் அது இதை பண்ணி எதையாவது ஒன்றை செஞ்சு ஒரு கப்பலை மூழ்கடிக்காம கூட மூழ்க விடாம கூட பாதுகாக்கலாம். ஆனால் அப்படி பெருமிதம் கொண்ட பெருமை அடித்த டைட்டானிக் கூட மூழ்கியது. இந்த மாதிரி ஒரு பயங்கரமான டெக்னாலஜி இருக்கிற காலத்தில் கூட கப்பல் பயணம் என்பது பயங்கரமானது. அந்த நேரத்தில் இஹ்லாஸா தான் அல்லாஹ்வை கூப்பிடுவான். 4 திசையிலும் இருள் நிறைந்திருக்கும், தரை தென்படாது, தண்ணீர் தான் விளங்கும், அலை சத்தமும் அந்த அலையின் வேகமும் அலையின் ஓசையும் ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு சூழலை ஏற்படுத்தும். கடுமையான இருளை அவர்கள் சந்திப்பார்கள். இந்த நேரத்தில் அவர்களுக்கு ஒரே வழி இஹ்லாஸாக அல்லாஹ்வை அழைப்பது மட்டும்தான். அந்த நேரத்தில் அவர்கள் அழைத்தால் ஃபலம்மா நஜ்ஜாஹும் இலல் பர்ரி, அவர்களை தரையில கொண்டாந்து சேர்த்த உடனே இதாகும் யுஸ்ரிகூன், மீண்டும் அல்லாஹ்க்கு இணை கற்பிக்கிறாங்க. அப்போ முஸ்ரிக்ட கூட நெருக்கதியான நிலையில இஹ்லாஸா அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கின்ற நேரத்தில் அல்லாஹ் தாலா அந்த துஆவை ஏற்றுக்கொள்றான் என்ற இந்த விதிவிலக்கான நிலை இருக்கிறது. இது கடல்ல ஏற்பட்டாலும் சரி, உண்மையிலே தரையில ஏற்படுகின்ற ஒரு ஆபத்தின் போதும் சரி, கலப்படமே இல்லாம தான் வணங்கி வந்த சிறுக்கான நிலையை மறந்து அவன் கடவுள் யார் என்றதே மறந்து அல்லாஹ்வை மட்டுமே நினைச்சு உள்ளத்தால இஹ்லாஸா அவன் கேட்டான்டா, அந்த நெருக்கதியில் அல்லாஹ் என்ன செய்கிறான்? காஃபிர்ட துஆவா இருந்தாலும் அல்லாஹ் அங்கீகரிக்கிறான் என்ற செய்தியை நாங்கள் இந்த வசனங்கள்ல இருந்து பார்க்கிறோம். இந்த கருத்து சூரத்துல் லுக்மான் 31வது அத்தியாயத்தில் 32வது வசனத்திலையும், சூரத்துல் அன்ஆம் 6வது அத்தியாயத்தில் 63, 64 ஆகிய வசனங்களிலும், சூரத்துல் இஸ்ரா அல்லது பனு இஸ்ராயில் 17வது அத்தியாயத்தில் 67வது வசனங்களிலும் இந்த செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். இந்த வசனங்கள் எல்லாம் மக்கத்து காஃபிர்களுடைய நிலையை குறிக்கிறது. மக்கத்து காஃபிர்கள் அல்லாஹ்வை நம்பியவர்கள், ஆனால் ஷிர்க் செய்த நிலையில் நம்பியவர்கள். அப்ப முஸ்ரிக்கீன்களாக இருந்த அந்த மக்கத்து காஃபிர்களை தான் அல்லாஹ் குல் யா அய்யுல் காஃபிரூன், காஃபிர்களே லா அபுது மா தஅபுதூன், நீங்கள் வணங்குறதை நான் வணங்க மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப அவர்கள் காஃபிர்களாக இருந்தாலும் இந்த மாதிரி நெருக்கதியில அல்லாஹ் அவர்களுடைய துஆக்களை அங்கீகரிச்சிருக்கிறான் என்றது விளங்குது. அப்ப சாதாரண நிலையில ஒரு முஸ்ரிக், ஒரு காஃபிர், அவர் அல்லாஹ்விடத்தில் அவருக்காக கேட்டாலும் அல்லது அவர் வணங்கக்கூடிய தெய்வத்திடம், அவருடைய கற்பனை தெய்வத்திடம் அவருக்காக கேட்டாலும் அல்லாஹ் அதை கபூல் செய்ய மாட்டான். அல்லது பிறருக்காக அல்லாஹ்விடத்தில் கேட்டாலும் அவர்கள் வணங்கக்கூடிய கற்பனை தெய்வங்களிடம் கேட்டாலும் அல்லாஹ் அதை அங்கீகரிக்க மாட்டான், கபூல் செய்ய மாட்டான். அதே நேரத்தில் நெருக்கதியான நிலையில மனசை அல்லாஹ்க்கு மட்டும் உருத்தாக்கி தூய்மையான முறையில் அல்லாஹ் மட்டும் வணங்கி அவங்க கேட்குற நேரத்தில் அந்த நெருக்கதியில் அல்லாஹ் அவர்களுடைய பிரார்த்தனைகளை அங்கீகரிக்கிறான் என்ற செய்தியை தான் இந்த குர்ஆன் வசனங்களிலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். அதுதான் அந்த கேள்வி கேட்ட சகோதரிக்கு பதிலாக நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம். அடுத்ததாக மற்றும் ஒரு சகோதரி ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. என்ன கேள்வி என்றா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் உள்ள ஆழ்ந்த அன்பின் காரணமாக அவர்கள் மீது அடிக்கடி ஸலவாத் சொல்வதன் மூலம் அவர்களுக்கு நெருக்கம் பெறவும் அவர்களை கனவில் காணும் பாக்கியம் கிடைக்கவும் நாம் விரும்புகிறோம். யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காண்கிறார்களோ அவர்கள் உண்மையிலே அவர்களையே கண்டார்கள். ஏனெனில் ஷைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வடிவத்தில் தோன்ற முடியாது என்று சஹீஹான ஹதீஸை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த நிலையில் ஒரு நபர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் ஒரு முறை அல்லாமல் பல முறை கண்டால் அந்த கனவுகள் அனைத்தும் அவர்களையே குறிக்கின்றன, அதாவது ரசூலாவையே தான் அந்த கனவு குறிக்கிறது என்று தெளிவாக உணரப்படும் பட்சத்தில் அந்த ஹதீஸின் உண்மையை நம்பி அதனால் மகிழ்ச்சி அடைவது அனுமதிக்கப்படுமா? இத்தகைய கனவுகளை அல்லாவின் கருணையின் அடையாளமாகவும் ஒரு அழகிய அருளாகவும் கருதலாமா என்று கொழும்பை சேர்ந்த ஒரு சகோதரி ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. அதாவது என்ன கேட்குறாங்கண்டா, சுருக்கமாக ரசூலுல்லாவை முஸ்லீம்களுக்கு கனவில் காண முடியும் என்று அந்த சகோதரி நினைக்கிறாங்க, காண முடியும். அப்படி ரசூலுல்லாவை அடிக்கடி கனவுல கண்டா ரசூலுல்லாவை கனவுல காண்றது ஒரு பாக்கியமா இல்லையா? அதுக்காக வேண்டி நாங்கள் அதிகமாக ரசூலுல்லா மீது ஸலவாத் சொல்லி கொண்டு இருக்கும்போது கனவுல அடிக்கடி ஒருவரை கண்டுபடுகிறது. அந்த நபர் கண்டிப்பாக அல்லாவின் தூதராகத்தான் இருக்க வேண்டும் என்ற அந்த அழகான காட்சி, அழகான தோற்றம், சரியாக முகத்தை காண முடியாவிட்டாலும் இந்த காட்சி அடிக்கடி வருகின்ற நேரத்தில் இது கண்டிப்பாக அல்லாஹ்வின் தூதராகத்தான் இருக்க வேண்டும். எனவே அல்லாஹ்வின் தூதரைத்தான் நான் கண்டேன் என்று நான் முடிவு செய்யலாமா? அல்லாஹ்வை தூதரை கனவில் காணலாம் என்று ஹதீஸ் இருக்குது தானே, எனவே நான் கண்டதும் அல்லாஹ்வின் தூதரை என்று சொல்லி நான் முடிவு செய்து இதை அல்லாஹ்வின் கருணையாகவும் எனக்கு மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயமாகவும் நிகழ்வாகவும் நான் எடுத்துக்கொள்ளலாமா என்று தான் அந்த சகோதரி கேள்வி கேட்குறாங்க. பொதுவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முஸ்லிம்கள் அளவுக்கு அதிகமாக நாங்கள் நேசிக்கின்றோம். ரசூலாவை யாருக்காவது நேசிக்காமல் இருக்க முடியுமா? ஒரு முஸ்லிமாக இருந்து அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூமின்களுக்கு தங்களுடைய உயிரையும் விட மேலானவர்கள்.
ரசூலுல்லாவை ஈமான் கொள்ளாத வரைக்கும் நம்முடைய பிள்ளைகளை விட, பெற்றோர்களை விட, உலக மக்கள் அனைவரையும் விட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்காத வரைக்கும் நாங்கள் மூமீன்களாகவே கருதப்பட மாட்டோம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் மீது நேசம், ஹுப்புன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பது, நபிகளார் மீது நேசம் வைப்பது என்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீது ஒரு கட்டாய கடமையாக இருக்கிறது. அதற்காக வேண்டி ஹுப்புன் நபி என்ற பேர்ல மௌலித் வரிகளை பாடுவதும், திக்ருகளை வைத்துக் கொள்வதும், ரசூலுல்லாவை கனவுல காண்றதுக்கான ஏற்பாடுகளை செய்து தருகிறோம் என்று சில மகான்கள், சேகுநாயங்கள், அவுலியாக்கள் சொன்ன வழிமுறைகள் என்ற பேரில் ஏதாவது ஒன்று செய்வார்கள் என்று சொன்னால் அது மார்க்கத்தின் வழிகாட்டல் அல்ல. ரசூலுல்லாவை நேசிக்கணும் எப்படி என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை பின்பற்றுவதில் தான் நபிகளாரை நாங்கள் நேசிப்பதை நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்பது ஒரு தனி விஷயம். குறித்த சகோதரி என்ன கேட்குறாங்க, நாங்கள் ரசூலுல்லாஹ் மீது இவ்வளோ நேசம் வைக்கிறோம் தானே, ரசூலுல்லாவை கனவுல காண்ற அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்காதா, அந்த வாய்ப்பு நமக்கு இல்லையா? இப்போ ரசூலுல்லாவை இவ்வளோ நேசிக்கிற, ரசூலுல்லாவுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் அணு அணுவாக பின்பற்ற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு முஸ்லிமுக்கு ரசூலுல்லாவுடைய வாழ்க்கையில் ரசூலுல்லாஹ் எப்படி வாழ்ந்தாங்க, அந்த முகம், பரிசுத்தமான அந்த முகம் எப்படி இருந்தது, ரசூலுல்லாவுடைய அந்த தோற்றம் எப்படி இருந்தது என்பதை விளங்கிக் கொள்வதற்கு, நேரடியாக பார்த்து கொள்வதற்கு, கனவின் மூலமாக கூட அதை விளங்கிக் கொள்வதற்கு, கண்டு கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அது உண்மையிலே ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம் என்று அனைத்து முஸ்லிம்களும் நினைப்பார்கள். வாஸ்தவம் தான். ஆனால் அந்த சகோதரி குறிப்பிட்ட ஹதீஸில் ரசூலுல்லாவை கனவில் பார்க்கலாம் என்ற மாதிரி ஒரு கருத்து இருப்பதாக அவர்கள் குறிப்பிட்டார்களே, அப்படிதான் அந்த ஹதீஸில் இருக்கிறதா? சஹீஹ் புகாரியில 6197வது ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? சம்மு பிஸ்மி, என்னுடைய பெயரை நீங்கள் உங்களுடைய பெயராக வச்சுக்கோங்க, முகமது என்ற பெயரை வைக்க சொல்லி ரசூலுல்லாஹ் வலியுறுத்தி இருக்கிறாங்க. வலா தக்தனு பி குன்யதி, என்னுடைய குன்யத்தை வைக்காதீங்க, அபுல் காசிம் என்ற என்னுடைய சிறப்பு பெயரை நீங்கள் வைத்துக் கொள்ளாதீர்கள். வமன் ரஆனி ஃபில் மனாமி, இதுதான் சப்ஜெக்ட். வமன் ரஆனி ஃபில் மனாமி, யார் என்னை கனவில் காண்கிறாரோ, ஃபகது ரஆனி, அவர் என்னைத்தான் கனவில் கண்டிருக்கிறார். ஃபஇன்ன ஷைத்தான லா யதமஸ்ஸலு ஃபீ சூரதி, ஏனென்றால் ஷைத்தான் எனது தோற்றத்தில் காட்சியளிக்க மாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஆதாரபூர்வமான செய்தியாக இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியில் என்ன வருது? யாராவது ஒருவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் கண்டால் ரசூலுல்லாவை தான் கண்டாங்க. ஏனா ஷைத்தான் ரசூலுல்லாவுடைய தோற்றத்தில் பேரை சொல்லி அல்ல, ரசூலுல்லாவுடைய தோற்றத்தில் இதா முஹம்மது ஆகிய நான் வந்து விட்டேன் என்று சொல்லி ஷைத்தான் என்ன செய்ய மாட்டான்? ரசூலுல்லாவுடைய தோற்றத்தை ஷைத்தான் எடுத்து வரமாட்டான் என்று சொல்லி இந்த ஹதீஸ் சொல்வதனால கனவுல ஒருத்தர் நான் தான் அல்லாஹ்வின் தூதர் முஹம்மத் என்று அறிவித்தால் அது கண்டிப்பாக அல்லாஹ்வின் தூதர் தான் என்ற கருத்தை ஒரு சிலர் விளக்கம் அளிக்கிறார்கள். சில உலமாக்கள் மிம்பர் மேடைகளில் கூட இந்த நபிமொழிக்கு இந்த விளக்கத்தை பகிரங்கமாக கொடுத்திருக்கிறார்கள். உலமா சபையை சேர்ந்தவர்கள் கூட இந்த கருத்தில் தான் இருக்கிறார்கள். பல சுன்னத் ஜமாத்தை சேர்ந்த ஆலிம்கள் கூட இந்த கருத்தை தான் பிரச்சாரம் செய்கிறார்கள். ஆனால் இது சரியான கருத்தா? இந்த ஹதீஸ் மட்டும் இருந்தால் இந்த கருத்து தான் சரி. ஆனால் இந்த ஹதீஸ் மட்டும்தான் இப்படி வருதா? இல்லை, வேறு அறிவிப்புகளும் கனவு சம்பந்தமாக வருகிறது. என்ன வருகிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே சஹீஹ் புகாரியில 6993வது செய்தியில சொல்றாங்க, மன் ரஆனி ஃபில் மனாமி, யார் ஒருவர் என்னை கனவில் காண்கிறாரோ, ஃபஸயரானி ஃபில் யக்லதி, அவர் விழிப்பிலும் என்னை காண்பார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு, வலா யதமஸ்ஸலு ஷைத்தானு பி, ஷைத்தான் எனது தோற்றத்தில் காட்சி அளிக்க மாட்டான் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப யார் என்னை கனவில் கண்டாரோ அவர் என்னைத்தான் கண்டார் என்பதோடு நிறுத்தி கொள்ளாம என்ன சேர்த்துக்கொள்ளணும்? யார் என்னை கனவில் கண்டாரோ அவர் என்னைத்தான் கண்டார், மேலும் அவர் விழித்தவுடன், கனவு கண்டுட்டு தூங்கி முடிஞ்சு முழிச்சு கொள்வாங்களே, விழித்தவுடன் அந்த நாளில் என்னை அவர் நேரடியாகவே கண்டுவிடுவார். என்னை நேரடியாக கண்டு கொள்வதற்கான அந்த பாக்கியத்தை ஒரு மூமினுக்கு அல்லாஹ் வழங்குவதாக இருந்தா ஒரு சின்ன ப்ரெடிக்ஷன், ஒரு முன்னறிவிப்பு என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் கனவுல காட்சி அளிப்பாங்க. கனவுல காட்சி அளிச்சோன்னே, ஓ நான் அல்லாஹ்வின் தூதரை கனவில் கண்டு விட்டேனே, அப்படி என்றால் இன்னைக்கு நாள்ல நான் ரசூலுல்லாஹ்வை நேரடியாக மீட் பண்ண போறேன், எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்க போகுது என்றுதான் அந்த செய்திக்கு அர்த்தம். இவங்க என்ன பண்ணிட்டாங்க?
கனவுல கண்டா ரசூலாவை தான் கண்டதாக ரசூலா சொல்லிட்டாங்க, அதோட நிறுத்துவது நபி வழியை பாதி அளவில் உள்ள உண்மையை சொல்வதாகத்தான் வரும். மீதி உண்மை என்ன? யாரு கனவுல கண்டாங்களோ ரசூலாவை தான் கண்டேன்னு கன்ஃபார்ம் ஆனால், கன்ஃபார்ம் பண்றது சம்பந்தமா நான் இப்ப பேசுறேன், எப்படி கன்ஃபார்ம் பண்றது. ரசூலாவை தான் நாங்கள் கண்டோம் என்றது முடிவானால் என்ன அடுத்த சருத்து என்ன ஹதீஸ்ல? ஃபஸ யரானி, அவர் எதிர்காலத்தில், ஃபஸ என்ற வார்த்தை வந்தாலே எதிர்காலத்தை குறிக்கிறது. ஃபஸ யரானி, அவர் எதிர்காலத்தில், அந்த அடுத்த செகண்டில், அந்த நாளில், அடுத்த கணத்தில், அல்லது அந்த நாளில் அடுத்த நொடிகளில், அடுத்த மணித்தியாலங்களில், அடுத்த நேரத்தில், ஃபில் யக்லதி, அவர் விழிப்பிலும் என்னை கண்டு கொள்வார். அப்ப கனவுல கண்டவர் ரசூலுல்லாஹ்வை நேரடியாக காண்ற வாய்ப்பை பெற்றுக்கொள்வார் என்று ஹதீஸ் சொல்வதாக இருந்தா, ஹதீஸுக்கு எப்படி நாங்கள் தஅவீல் செய்யணும், எப்படி நாங்கள் விளக்கம் கொடுக்கணும்? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் தான் ரசூலுல்லாஹ்வை நேரடியாக சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வை நேரடியாக சந்திப்பதற்கு வாய்ப்பு இருப்பவர்களுக்கு தான் ரசூலுல்லாஹ் கனவில் காட்சி அளிப்பது சம்பந்தமாக பேசி இருக்கிறார்கள் என்று தானே அர்த்தம். இந்த காலத்தில் நாங்கள் ரசூலுல்லாஹ்வை கண்டதாகவே ஒரு வாதத்திற்கு வைத்துக் கொள்வோம். ரசூலோட தோற்றம் என்னென்றே தெரியும். முதல்ல ஒருத்தரை நான் கனவுல கண்டேன் என்று சொல்றதா இருந்தா முதல்ல அவரை நினைவுல கண்டிருக்கணுமா இல்லையா? நான் ஒரு அப்துல் ரஹீமை கனவுல கண்டேன் என்று சொன்னா அந்த அப்துல் ரஹீமை நான் நினைவுல கண்டிருக்கணுமா இல்லையா? அப்போதான் கனவுல அப்துல் ரஹீம் என்னமோ கிளை நிர்வாகம் சம்பந்தமா பேசி கொண்டு இருந்தாருன்னு எனக்கு விளங்கும். இல்லாட்டி யார் அவர் அப்துல் ரஹீம் என்றவரை யாரென்றே நான் கண்டதே இல்லை. அவர் கனவுல வந்தாராம், ஏதோ பேசிக்கொண்டு இருந்தாராம், இவர் தான் வந்தாருன்னு நான் எதை வச்சு முடிவு செய்வேன்? முன்கூட்டியே ஒருவரை நான் கண்டு இருந்தால்தான் கனவில் வரும்போது இன்னார் தான் கனவில் வந்தார் என்றது எனக்கு விளங்கும். இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு அப்பால, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு பிறகு வாழ்ந்த மக்கள் ரசூலுல்லாஹ்வை நேரடியாக கண்டிருக்கிறாங்களா? இல்ல. ரசூலுல்லாஹ்வை நேரடியாக காணாம கனவுல வந்தது அல்லாஹ்வின் தூதர் தான் என்று எதை வைத்து முடிவு செய்வது? சமாயிலு திர்மிதியை வச்சா முடிவு செய்வது? அதுல ரசூலுல்லாஹ்வுடைய நேர்முக வர்ணனை இருக்கிறது. நேர்முக வர்ணனையில இருக்கின்ற அங்கு அடையாளங்களை வைத்து இது அல்லாஹ்வின் தூதர் என்று அப்படி முடிவு செய்யலாமா? அப்படி முடிவு செய்வதாக ஒரு வாதத்துக்கு வைத்து கொண்டால் அப்படி முடிவு செய்ய இயலாது. ஏனென்றால் சில பேர் ரசூலுல்லாஹ்வை கனவுல கண்டதா சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ்வை கனவுல கண்டோம், வெள்ளேரென்று தாடியோட வந்தாருன்னு சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய தாடியில 14 நரைத்த முடிகள் தான் இருந்தன என்று ஹதீஸுகள்ல வரும். இவர் வெள்ளேரென்று தாடியில கண்டா மௌத்தா போயிட்டு 1400 வருஷமா பழுத்து இருக்கும் என்று சொல்ல வர்றாரா? என்ன சொல்ல வர்றாங்க? அப்ப புருடா விடுறது, பொய்யை உட்டடிச்சு ரசூலுல்லாஹ்வை கனவுல கண்டதாக காட்டினால்தான் அவங்க சமூகத்தில் அந்தஸ்து மிக்கவர்களாக தங்களை காட்டிக்கொள்ள முடியும் என்பதற்காக வேண்டி இதை ஒரு தனக்கு கிடைத்த ஒரு அருளாக, ஒரு பாக்கியமாக, ஒரு நியமத்தாக மக்கள் மத்தியிலே காட்ட பார்க்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வை கனவில் கண்டதாக இந்த காலத்தில் ஒருத்தர் வைத்து கொண்டால், ரசூலுல்லாஹ்வை தான் அங்கு அடையாளங்களோட கண்டாங்கன்னு வைங்களே, அது ரசூலுல்லாஹ்வை தான் கண்டாங்க என்பதற்கு ஹதீஸ்ல அடுத்த வந்த கண்டிஷன் என்ன? நினைவில் இருக்கும் போது அவர் கண்டிருக்க வேண்டும். ஒரு வாதத்துக்கு ரசூலுல்லாஹ்வை கண்டதாக வைத்துக் கொண்டாலும் நினைவில் அவருக்கு காண்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா? வாய்ப்பு இல்லை என்றால் அவர் கண்டது அல்லாஹ்வின் தூதரையா? அல்லாஹ்வின் தூதரை அல்ல. ஒரு அழகான தோற்றத்தில் ஒரு மனிதர் வந்தார், அது அல்லாஹ்வின் தூதராக ஆகிவிடுவாரா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான தோற்றத்தில் உள்ளவர்கள் தான். அதுக்காக ரசூலுல்லாஹ் மட்டும்தான் அழகான தோற்றத்தில் இந்த உலகத்தில் இருந்தார்களா? வேற யாரும் இருக்கவில்லையா? நம்மட கண்ணுக்கு அழகாக ஒருத்தர் விளங்கினால் அது அல்லாஹ்வின் தூதர் தானே நாம் எப்படி முடிவு செய்வது? அப்படி முடிவு செய்வதாக இருந்தால் ரசூலுல்லாஹ்வை நாங்கள் நேரடியாக பார்த்துருக்கணும். நாங்கள் நேரடியாக பார்க்கல. அப்போ ரசூலோட காலத்தில் யார் ரசூலுல்லாஹ்வை நேரடியாக பார்த்தாங்களோ அவர்களுக்கு தான் ரசூலுல்லாஹ் கனவுல வந்தார், ரசூலுல்லாஹ் தான் இது வந்தென்று விளங்கும். பிறகு அவர்கள் விழித்தவுடன் அந்த நாளிலோ மறுநாளிலோ ரசூலுல்லாஹ்வை நேரடியாக பார்க்கக்கூடிய அந்த வாய்ப்பையும் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்ற செய்தியைத்தான் இந்த செய்தி சொல்லுது. நமக்கு இந்த வாசல்கள் அடைக்கப்பட்டு விட்டன. ரசூலுல்லாஹ்வை கனவில் காண்பதனால் நமக்கு பாக்கியங்கள் கிடைப்பதாக நினைப்பதுதான் ரசூலுல்லாஹ்வை கனவுல காண்றதுக்கு முயற்சி செய்பவர்கள் அந்த முயற்சிக்கான காரணமாக இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வை கனவுல கண்டதனால நமக்கு ஏதாவது அருள் கிடைக்கும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல எங்கேயாவது சொல்லியிருக்கிறானா? ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல எங்கேயாவது சொல்லியிருக்கிறாங்களா? என்னை கனவில் கண்டால் உங்களுக்கு அருள் கிடைத்து விடும், நீங்க சொர்க்கவாசி ஆகிருவீங்க, நீங்க பாக்கியம் பெற்றவங்களா ஆகிருவீங்க என்று ரசூலுல்லாஹ் எங்கேயாவது சொல்லி இருக்கிறாங்களா? சொல்லி இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? அப்படி கனவுல பார்த்ததுனால அதற்காக வேண்டி நமக்கு கிடைக்கிற ஒரே சிறப்பு விழித்தவுடன் பார்ப்பதுதான், காண்பதுதான். அதை விட்டு அல்லாஹ்வுடைய அருளோ அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தோ அதனூடாக கிடைக்கும் என்பதல்ல. காரணம்,
ரசூலுல்லாஹ்வை நேரடியாகவே கண் முன்னாடியே பல வருட காலமாக பார்த்த அபூஜஹலுக்கு எந்த பாக்கியமும் கிடைக்கவில்லை. உத்துபா ஷைபா வலீதுக்கு எந்த பாக்கியமும் கிடைக்கவில்லை. அவர்கள் இஸ்லாத்துக்கு எதிரானவர்களாகவே இருந்தார்கள். அப்ப ரசூலுல்லாஹ்வை நேரடியாக கண்டதனாலதான் ரசூலுல்லா கண்டுட்டோம் எனவே பாக்கியம் கிடைச்சிருச்சு என்று அர்த்தம் இல்லை. நேரடியாக கண்டவர்களையே அல்லாஹ் யாருக்கு ஹிதாயத்தை முடிவு செய்கிறானோ அவர்களுக்கு தான் அருள் மக்ஃபிரத் ஹிதாயத் கிடைக்குமே தவிர கனவுல கண்டதுனால நமக்கு மக்ஃபிரத் கிடைக்கும், ஹிதாயத்து கிடைக்கும், ஞானம் கிடைக்கும். ரசூலா கனவுல வந்து நமக்கு சட்டங்கள் சொல்லித்தர முடியுமா? சொல்லித்தர முடியாது. அப்படி சொல்லித்தந்தால் அது ரசூல்லா வந்து அப்படி சொல்லித்தரக்கூடிய நிலையில் இருப்பாங்களா? மார்க்கம் பூர்த்தியாகிருச்சென்று 5வது அத்தியாயத்தில் 3வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லிட்டான். சொன்ன பிறகு ரசூல்லாவுடைய மரணத்துக்கு பிறகு ரசூலா வந்து கனவுல நமக்கு மார்க்கம் சொல்லி தந்தாங்க, அப்படி செய்ய சொன்னாங்க, இப்படி செய்ய சொன்னாங்க என்று சொன்னா அது மார்க்கம் ஆகுமா? மார்க்கம் ஆகாது. அடுத்தது, ஷைத்தான் ரசூலுல்லாஹ்வுடைய உருவத்தில் வரமாட்டான் தானே, அப்ப ரசூலுல்லாஹ் எங்களுக்கு காணலாம் தானே என்று வாதம் வைப்பாங்க. ஷைத்தான் ரசூலுல்லாஹ்வுடைய உருவத்தில் வரமாட்டான் என்று தான் ஹதீஸ்ல இருக்குது. ரசூலுல்லாஹ்வுடைய பேரை சொல்லி வரமாட்டான் என்று ஹதீஸ்ல இல்லை. ஷைத்தான் வேறொரு அழகான மனிதருடைய உருவத்தை எடுத்து, முஸ்லிம் அல்லாத ஒருவருடைய உருவத்தை எடுத்து கூட ரசூலுல்லாஹ்வுடைய பேரை பயன்படுத்தி நான் தான் அல்லாஹ்வின் தூதர் என்று சொல்லலாமா இல்லையா? அந்த ஹதீஸில் என்னுடைய தோற்றத்தில் ஷைத்தான் வரமாட்டான் என்று தான் இருக்கிறது தவிர என்னுடைய பேரை சொல்லிக்கொண்டு ஷைத்தான் வரமாட்டான் என்று இல்லை. எனவே இது எல்லாம் கனவில் அல்லாஹ்வின் தூதரை காண்பதற்குரிய ஆதாரமாக இல்லை. ரசூலுல்லாஹ்வை நாங்கள் மறுமையில் சந்திக்க விரும்ப வேண்டும் என்று சொன்னால் ஷிர்க் இல்லாமல் இருக்க வேண்டும். ஷிர்க் செய்யக்கூடாது. எந்த நிலையிலும் ஷிர்க் செய்யாதவர்களாக நாங்கள் உறுதியாக வாழ வேண்டும். அடுத்தது, பித்அத்துகள் இல்லாமல் குர்ஆன் சுன்னால எது உள்ளதோ அதை மார்க்கமாக ஏற்றுக்கொண்டு நாங்கள் வாழ்ந்து மரணித்தால் ஹவுலுல் கௌசரிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறுமையில் மனிதர்களின் தலைவராக ரசூலுல்லாஹ் நிற்கும் போது, அனைத்து மனிதர்களுடைய தலைவராக ரசூலுல்லாஹ் நிற்கும் போது அந்த தூதரின் மூலம் நாங்கள் நீர் தடாகத்தில் நீர் புகட்டப்படுவோம். அதுதான் நமக்கு தேவை. இங்கே உலகத்தில் கனவுல கண்டு கிரேடை ஒஸ்தி கொண்டு இங்கே நானும் ஞானி என்று சொல்லி எனக்கு பின்னாடி ஒரு கூட்டத்தை உருவாக்கி கண்மூடித்தனமாக என்னை பின்பற்றக்கூடியவர்களை உருவாக்காமல் மறுமையில் அல்லாஹ்வின் தூதருடன் உண்மையான தோழமை கொள்ளக்கூடிய அந்த ஷிர்க் பித்அத் இல்லாத ஒரு காரியத்தில் தான் நாங்கள் ஈடுபட வேண்டும் என்பது அந்த கேள்வி கேட்ட சகோதரிக்கு பதிலாக நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம். இறுதியாக ஒரு சகோதரர் ஒரு முக்கியமான கேள்வி கேட்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இலங்கைக்கு வருகை தந்த பண்டை கால அரேபியர்களால் கட்டப்பட்ட பள்ளிவாசல்களில் இன்று வரை நிலைத்திருக்கக்கூடிய மிக பழமையான பள்ளிவாசல் பேருவலையில் அமைந்துள்ள அல் அப்ரார் மஸ்ஜித் ஆகும். பேருவலைக்கு அன்றைய அரேபியர்கள் வைத்த பெயர் பர்பரீன் என்பதனால் அந்த பெயரிலிருந்து அப்ரார் என்ற பெயர் பள்ளிவாசலுக்கு வந்ததாக ஆதாரபூர்வமான வரலாறு குறிப்பிடுகிறது. தற்போது இந்த பள்ளிவாசலில் ஒருவர் அடக்கம் செய்யப்பட்டு தர்காவாக மாற்றப்பட்டுள்ளதுடன் இஸ்லாமிய விரோத செயல்பாடுகளும் நடைபெறுகின்றன. விஸ்தரிப்பு சிக்கல். குறித்த பள்ளிவாசல் கடந்த சில தசாப்தங்களுக்கு முன்னர் பரப்பளவில் விஸ்தரிக்கப்பட்டது. பள்ளிக்கு பின்புறமாக ஊர் பொது மையவாடி கபறுகள் இருப்பதனால் விஸ்தரிப்பு நடவடிக்கையின் போது மையவாடியின் ஒரு பகுதி கபறுகளும் பள்ளிவாசலின் தொழும் பகுதியாக தொழுகை வரிசைகளாக உள்வாங்கப்பட்டு உள்ளன. மார்க்க விளக்கம் தேவைப்படும் முக்கிய 2 கேள்விகள். ஒன்று, கபறுகளுக்கு மேலால் அல்லது தடுப்புகள் இன்றி கபறுகளை முன்னோக்கி தொழக்கூடாது என்ற மார்க்க சட்டத்தின் அடிப்படையில் குறித்த பள்ளிவாசலில் கபறுகள் உள்வாங்கப்பட்ட விஸ்தரிப்பு பகுதியில் தொழுவது கூடாதா? அதாவது பள்ளி விஸ்தரிப்புல கபறு மையவாடி ஒன்றும் பள்ளிவாசலாக உள்வாங்கி இருக்கிறாங்க, இதில் தொழக்கூடாதான்னு கேட்குறாரு. 2வது, குறித்த பள்ளிவாசல் நிர்வாகத்தினர் இஸ்லாமிய விரோத செயற்பாடுகளை நீக்கி தூய இஸ்லாத்தின் படி பள்ளியை இயக்க முன்வந்தாலும் மேலே குறிப்பிட்ட கபறுகள் உள்வாங்கப்பட்டு உள்ள காரணத்தினால் எந்த காலத்திலும் குறித்த பள்ளிவாசலில் தொழுவது கூடாதா என்று சகோதரர் சாபித் துல்ஃபிகார் என்பவர் பேருவலையிலிருந்து கேட்டிருக்கிறார். ஒரு முக்கியமான கேள்விதான். மஸ்ஜிதுல் அப்ரார் சம்பந்தமாக ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதில் பின்னணி சம்பந்தமாக சொன்ன செய்திகளுக்கு அந்த சகோதரர் தான் பொறுப்பு. அந்த சகோதரர் சொன்ன தகவலின் அடிப்படையிலிருந்து அந்த கேள்விகளுக்கான பதில்களை பார்ப்போம். பொதுவாக ஒரு தர்கா இருக்கக்கூடிய நிலையில், ஒரு ஜியாரம் இருக்கக்கூடிய நிலையில், அந்த ஜியாரத்தை பேஸ்மெண்ட்டாக கொண்டு அடிப்படையாக கொண்டு ஒரு பள்ளிவாசல் எழுப்பப்பட்டிருந்தால் அந்த மாதிரி ஒரு பள்ளிவாசலில் எந்த காரணத்தை கொண்டும் நம்ம தொழ முடியாது. ஏனெண்டா
பேஸ்மெண்ட் எழுப்பப்பட்டிருக்கிறது, அது பள்ளிவாசல் ஆக்கப்பட்டதே அந்த கபரால தான், அந்த தர்காவால தான், அந்த ஜியாரத்தால தான் என்று சொன்னால், அப்படிப்பட்ட பள்ளிவாசல்கள் அல்லாஹுவின் பார்வையில் பள்ளிவாசல்களாக இருக்க முடியாது. மஸ்ஜிதுல் அப்ரார் அந்த தர்கா கட்டப்பட்ட அந்த தர்காவின் பின்னணியில் தான் பள்ளிவாசல் கட்டப்பட்டுச்சா இல்லையான்றது அந்த சகோதரர்கள் தெளிவாக குறிப்பிட்டில்லை. அப்படி அந்த தர்காவின் அடிப்படையில் தான் பள்ளிவாசலே எழுப்பப்பட்டிருக்கும் என்றால், அப்படிப்பட்ட நிலையில் இருந்தால் அந்த பள்ளியில் தொழ முடியாது. ஆனால் நான் அறிந்த வகையில் பள்ளிவாசலுக்கு தர்கா உள்நுழைக்கப்பட்டதாகத்தான் நான் அறிந்திருக்கிறேன். அந்த ஒரு நிலை இருந்தால் அதுக்கு தனி சட்டம் இருக்குது. அப்போ பள்ளிவாசல் உண்டு தர்காவின் அத்திவாரத்திலிருந்து எழுப்பப்படுமே, ஆனால் அத்தகைய பள்ளிவாசல்களில் தொழலாமான்னு கேட்டால் தொழ முடியாது, அது பள்ளிவாசலே இல்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிற செய்தி புகாரியில் 435வது செய்தியாக வருது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் அறிவிக்கிறாங்க, லஅனத்துல்லாஹி அலல் யஹூதி வன் நஸாரா இத்தஹது குபூர் அன்பியாஹி மசாஜித். யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய சாபம் ஏற்படட்டும், அவர்கள் தங்கள் நபிமார்களுடைய அடக்க ஸ்தலங்களை மஸ்ஜிதுகளாக ஆக்கினார்கள். கபரையே பள்ளியாக்கினாங்க. கபரையே பள்ளியாக்கினா அது அல்லாவின் லானத்துக்குரிய ஒரு செயல், அல்லாவின் லானத் இறங்கும் செயல் என்றால் அந்த இடத்துல தொழ முடியுமா? தொழ முடியாது. யுஹذிரு மா சனஉ, அவர்கள் செய்த காரியத்தை எச்சரிக்கும் விதமாக ரசூலுல்லாஹ் இதை சொன்னாங்கன்னு இந்த செய்தியில் நாங்கள் பார்க்குறோம். அது மாத்திரமல்லாமல் புகாரில 437வது செய்தியில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, காத்தலல்லாஹுல் யஹூத இத்தஹது குபூர் அன்பியாஹி மசாஜித். யூதர்கள் அல்லாஹ் நாசமாக்கட்டும், அவர்கள் நபிமார்களுடைய அடக்க ஸ்தலங்களை கபறுகளை பள்ளியாக்கினாங்க. கபரையே பள்ளியாக்கினா அது லானத்துக்குரிய செயல், அது பள்ளிவாசல் அல்ல. அதே மாதிரி சஹீஹ் புகாரில 427வது செய்தி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் தக்கரதா கனீசத்தன் ராயினாஹா பில் ஹபஷதி, ஹபசாவிலே அபிசீனியாவிலே கிறிஸ்தவ தேவாலயத்தில் அவர்கள் கண்ட ஒரு சிலையை வர்ணித்து பேசினார்கள். ஃபஸக்கரத்தாலின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலா கிட்டேயே இதை வர்ணித்து பேசுறாங்க. ரசூல் அப்ப சொல்றாங்க, இன்ன உலாயிக இதா கான ஃபீஹிமிர் ரஜுலு ஸாலிஹு, இவர்கள் எத்தகையவர்கள் என்றால் அவர்களிடம் ஒரு நல்ல மனிதர் இருந்தால், ஃபமாத, அந்த மனிதர் மரணித்து விட்டால், பனவ் அலா கப்ரிஹி மஸ்ஜிதன், அந்த கபருக்கு மேலேயே ஒரு மஸ்ஜிதை எழுப்புறாங்க. வஸவ்வரு ஃபீஹி தில்க சுவர, இந்த மாதிரி உருவங்களை உருவச் சிலைகளை அதன் மீது வைக்கிறார்கள். ஃபஉலாயிக சிராருல் ஹல்கி இந்தல்லாஹி யௌமல் கியாமா, இவர்கள் தான் கியாமத் நாளில் அல்லாஹ்விடத்திலே படைப்பினங்களில் மிகவும் மோசமானவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதா வருது. அப்ப இந்த மாதிரி நல்லடியார்களுடைய அடக்கஸ்தலங்கள் மீது பள்ளிவாசல் எழுப்பப்பட்டால் அத்தகையவர்கள் அல்லாஹ்விடத்தில் கெட்ட மனிதர்கள் என்று அல்லாஹ் சொல்வதனால அது பள்ளிவாசலும் அல்ல, அதை செய்யக்கூடிய காரியம் அனுமதிக்கப்பட்ட காரியமும் இல்லை என்றது நாம் விளங்கிக் கொள்கிறோம். அப்ப கபர் மேல தான் பள்ளிவாசல் ஒன்று இருக்கும் என்று சொன்னா அது பள்ளிவாசலாக ஆகாது, தொழுமிடமாக ஆகாது. இப்ப ஒரு பள்ளிவாசல் இருக்குது, ஆனா அந்த பள்ளிவாசல்ல ஒரு கபர் இருக்குது. அந்த கபரை என்ன பண்றாங்க? செப்பரேட் பண்ணி வச்சிடறாங்க. ஒரு வளாகத்தில் கபரை செப்பரேட் பண்ணி இருக்கலாம், அல்லது பள்ளிக்குள்ள கபர் இருக்குது, ஆனா அந்த கபரை சுவர்களை வைத்து தடுப்புகளை வைத்து தனியாக பிரித்து இருக்கிறார்கள். பள்ளிவாசலுக்கு செல்லும் வழியும் கபருக்கு செல்லும் வழியும் வேறு வேறாக பிரித்திருக்கக்கூடிய நிலையில் வைத்திருந்தால், சுவர் வைத்து தடுத்திருந்தால், கபர் ஒன்று இருக்குது, அந்த பள்ளிவாசல்ல அந்த கபர் வழிபடக்கூடிய ஒரு நிலையில் இல்லை, முழுசா மூடி அடைச்சி வச்சுட்டாங்க. இந்த நிலையில் இருந்தால், இப்படிப்பட்ட நிலையில ரசூலுல்லாஹ் நமக்கு என்ன வழிகாட்டுறாங்க? அப்ப தனியாக செப்பரேட் ஆனா லா துசல்லு இலல் குபூரி வலா தஜ்லிசு அலைஹா. சஹீஹ் முஸ்லிம்ல 1769வது செய்தியில அபூ மர்சத் அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அடக்க ஸ்தலங்களை கபறுகளை நோக்கி தொழாதீர்கள். கபறுகளை முன்னோக்கி தான் தொழக்கூடாது. தடுப்பு வந்துச்சுண்டா தனியா செப்பரேட்டா பிரிச்சுட்டாங்கண்டா. கபருக்காகவே பள்ளி வரல, பள்ளிவாசல் பழமையான பள்ளிவாசல், ஆனா பிறகு என்ன செய்யறாங்க? ஒரு தர்கா ஒன்றை உள்வாங்குறாங்க. ஆனா அந்த தர்காவை தற்போது பள்ளிவாசல் தொழுமிடத்திலிருந்து தனியாக செப்பரேட் பண்ணி தனியாக பிரித்து வைத்து விட்டார்கள். இந்த நிலையில வந்தா நாங்க கபரை முன்னோக்கி தொழுந்தோமா? தொழல. கபரு தடுப்பினால், தடுப்பு சுவரினால், ஒரு மறைவினால் ஒதுக்கப்பட்டு விட்டது. அப்ப கபரை நோக்கி நாங்கள் தொழுததா ஆகாது. அது நமக்கு முன்னாடி அந்த கபர் இருந்தாலும் சரி, நமக்கு பின்னாடி இருந்தால் எப்பயுமே முன்னோக்கலண்டு ஆகிரும். ஆனால் அது தடுப்பா தனியாக இருந்தால் தான் பள்ளிவாசலுக்குரிய அந்த எல்லைக்குள்ள அது இல்லைண்டு ஆகிரும். பள்ளிவாசல் தொழுமிடத்துக்குள்ள அது இல்லைண்டு ஆகும். தொழுமிடத்துக்குள்ள இருக்கிற மாதிரி அது ஓப்பனா இருந்தா அப்ப அந்த பள்ளிவாசலே கபர் மீது எழுப்பப்பட்ட பள்ளிவாசலா ஆகிரும். அப்ப முன்னோக்கி தொழக்கூடிய விதத்தில் பள்ளிவாசல் தொழும் முசல்லாவிலேயே கபர் இருக்கும் என்றால், ஜியாரம் இருக்கும் என்றால்,
அந்த ஜியாரத்தை முன்னோக்குற விதத்தில் தான் பள்ளிவாசலுடைய கட்டமைப்பே இருக்கும் என்றால் அப்போதும் தொழ முடியாது. தடுப்பு சுவர் உருவாக்கப்பட்டு செப்பரேட் ஆக்கப்படுமையானால், தனியாக பிரித்து காட்டப்படுமையானால் அந்த நிலையில் நாங்கள் கபரை நோக்கி தொழுவதாக ஆகாது. முதலாவது விஷயம், கபர் மீதேயே பள்ளிவாசல் உருவாக்கப்பட்டிருந்தால் அந்த பள்ளிவாசல் தொழுவதற்குரிய பள்ளிவாசல் இல்லை. ரெண்டாவது விஷயம், பள்ளிவாசல் ஒரு கபர் உருவாக்கப்படுகிறது, ஆனால் தனியாக தடுத்து பிரித்து ஒதுக்கி தடுப்பு சுவராக்கி வைத்து விட்டார்கள் என்றால் நாங்கள் அதை முன்னோக்கக்கூடிய நிலையில் இல்லை. அந்த நிலையில் கபறுகளை முன்னோக்கி தொழாதீர்கள் என்ற அந்த தடை இப்போது நமக்கு செல்லுபடியாகாது. ஏனென்றால் நாங்கள் கபரை முன்னோக்கலை. அப்போ அந்த பள்ளிவாசலில் தொழலாமான்னு கேட்டால் தொழுவதற்கு அனுமதி உண்டு. ஆனால் வழிபாடு நடக்குதா ஒரு பள்ளிவாசலில்? அல்லாதவர்களுக்கு சிறுக்கு நடக்கூடிய நிலைமையாக இருந்தால் அந்த சிறுக்கு நடக்கக்கூடிய நிலையில் அந்த நேரத்தில் அந்த பள்ளிவாசல்களை நாங்கள் தொழ முடியாது. இப்போ உதாரணமாக சொல்வதாக இருந்தால், அல்லாதவர்களை அழைக்கக்கூடிய விதத்தில் மௌலூதை ஓதுகிறார்கள். மௌலூதோ என்ற அந்த சிறுக்கான வரிகளை அவர்கள் ஓதுவதனால் அந்த பள்ளிவாசல் தகுதி இழந்த ஒன்றாக ஆகாது. ஆனால் அந்த மௌலூத் வரிகளை அவர்கள் ஓதி அந்த ஹஃபாருல் ஹத்தாயா வா துனூபில் மூபிகாத் என்று அழித்து நாசமாக்கக்கூடிய பெரும் பாவங்களை எல்லாம் மன்னிக்கக்கூடியவர்கள் நபிகள் நாயகமே நீங்கள் தான் என்று அவர்கள் பாடுவார்களே. ஆனால் அந்த நேரத்தில் அவர்கள் சிறுக்கில் ஈடுபடுறாங்க, அந்த நேரத்தில் போய் தொழ முடியாது. சிறுக்கு நடைபெறுகின்ற நேரத்தில் நாங்கள் அந்த இடத்தை விட்டு அல்லாட வசனங்கள் மறுக்கப்படும் போது ஒதுங்கிவிட வேண்டும் என்பதனால நாங்கள் அந்த நேரத்தில் தான் அதை புறக்கணிக்கணும் என்றதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ சகோதரர் என்ன கேட்கிறாரு? பள்ளிவாசல் விஸ்தரிப்பு நடந்துள்ளது. விஸ்தரிப்பின் போது பொது மையவாடிட கபறுகளை எல்லாத்தையும் எடுத்து பள்ளிவாசலாக்கி இப்ப தொழுமிடமாக்கி கபருஸ்தானத்தை தொழுமிடமாக ஆக்கி வச்சிருக்கிறாங்க. இதுக்கு நமக்கு அனுமதி இருக்குதா என்று கேட்டா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்க? நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐ யுஜஸ்ஸல் கப்ரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரையால் சுண்ணாம்புகளால் கபறுகள் பூசப்படுவதையும் வாய் யுக்காத அலைஹி கபறுகள் மீது உட்காருவதையும் கபறுகள் மேல உட்கார்றதையும் வாய் யுபனா அலைஹி கபறுகள் மேல கட்டிடங்கள் எழுப்பப்படுவதையும் தடுத்தார்கள் என்று வருகிறது. இப்ப கபருக்கு மேல பள்ளியை உருவாக்கினா, கட்டிடத்தை உருவாக்கினா, பள்ளிவாசல் இல்ல எதையுமே உருவாக்க கூடாது. எந்த கட்டிடத்தையும் கபருக்கு மேல உருவாக்க கூடாது. ஜியாரங்கள் நீங்க கட்டி வச்சிருக்கிறீங்களே அந்த கட்டிடங்களையும் உருவாக்க முடியாது, பள்ளிவாசல்களையும் உருவாக்க முடியாது. பொது தொழுமிடமாக நீங்கள் ஒரு பொது மையவாடியையும் பள்ளிவாசல் என்ற பெயரில் ஆக்க முடியாது என்பது இந்த ஹதீஸ் நேரடியாக சொல்கிறது. சஹீஹ் முஸ்லிம்ல 1765வது செய்தியில இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்ப இவர் என்ன கேட்கிறாரு? அவங்க ஏற்கனவே தர்கா வழிபாட்டு கொள்கை இருக்கிறாங்க. நாளைக்கு ஒரு நாள் குர்ஆன் சுன்னாவை விளங்கி தௌஹீதை நோக்கி வந்து அவர்கள் நம்மளோட கை கோர்த்து கொண்டால், சிறுக்கு செய்யாத நிலைக்கு வந்தால், அந்த பள்ளியில் போயிட்டு தொழுற மாதிரி அவங்களோட கை கோர்த்து கொள்ற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுமான்னு கேட்கிறாரு. இந்த அந்த பள்ளிவாசல்ல கபர் மீது பள்ளிவாசல் எழுப்பப்பட்டு இருக்குது. இப்போ அந்த பள்ளிவாசல் பொது மையவாடி மீது சஃப்புகள் உருவாக்கி இருக்கிறாங்க. இப்போ அந்த பள்ளிவாசலை நான் என்ன செய்யலாம் என்று கேட்டால், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அவர்கள் அந்த பொது மையவாடியில் அடக்கம் செய்யப்பட்ட ஜனாசாக்களுடைய எலும்புகளை மீண்டும் தோண்டி அந்த இடத்திலிருந்து எடுத்து அதை அப்புறப்படுத்தும் வரைக்கும் மையவாடியில் எழுப்பப்பட்ட பள்ளியில தொழ முடியாது என்பதுதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம். சஹீஹ் புகாரில 1868வது செய்தியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாக்கு வந்தோடனே மஸ்ஜிதுன் நபவியை கட்டுறதுக்கு முயற்சி செய்கிறாங்க. ரசூல்லா சொந்த காசுக்கு காணியை வாங்குறாங்க 2 இளைஞர்களிடம். யா பனி நஜ்ஜாரி சாமினூனி, பனு நஜ்ஜார் குலத்தாரே இதை எனக்கு வித்துருங்கன்றாங்க. அவங்க முடியாதுன்றாங்க. அல்லாஹ்வின் தூதர் நான் வித்தா தான் எடுப்பேன், ஃப்ரீயா வேணாண்டு மஸ்ஜிது நபவிக்குரிய காணியை வாங்குறாங்க. லா நத்துலுபு சமனுஹு இல்லா இலல்லாஹி, காசுக்கு இல்லை அல்லாஹ்க்காக இதை நாங்கள் தர்றோம் என்றாங்க. ரசூலா வேணாண்டு வேற அறிவிப்பில் சொல்றாங்க, வேணா நான் காசு கொடுத்து தான் எடுப்பேன் என்றாங்க. ஃபஅமர பி குபூரில் முஷ்ரிகீன ஃபநுபிஷத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுக்கு கட்டளையிடுறாங்க, அந்த காணில முஷ்ரிக்கீன்களுடைய கபறுகள் இருந்தது, அந்த கபறுகளை ஆழமாக தோண்டி அதிலே இருக்கக்கூடிய எலும்புகளை அப்புறப்படுத்துமாறு வேறொரு இடத்துல போய் புதைக்குமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளை இடுகிறார்கள். ஆழமாக குழிகள் தோண்டப்படுகின்றன, எலும்புகள் எடுக்கப்படுகின்றன, வேறொரு இடத்தில் புதைக்கப்படுகின்றன. அதற்கு பிறகுதான் மஸ்ஜிதுன் நபவியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு நஜ்ஜார் குலத்தாருடைய அந்த காணியிலே எழுப்புகிறார்கள். இதுதான் சட்டம். அப்ப ஏற்கனவே மையவாடியில பள்ளி உருவாக்கப்பட்டிருந்தால் ஃபவுண்டேஷனுக்குள்ள ஏதாவது ஒரு வழியை பார்த்து ஆர்கிடெக்சர் மகளை கூப்பிட்டு பள்ளி கட்டிடம் இடிஞ்சு விழாம இருக்கிறதுக்கு அங்க இருக்கக்கூடிய எலும்புகளை எப்படி தோண்டி புதைச்சி எடுக்க இயலும் என்றதை
மீண்டும் முயற்சி செய்து எடுத்த பிறகுதான் அதை பள்ளிவாசலாக உருவாக்க முடியும், அல்லது மீண்டும் அந்த கட்டுமானத்தை மீண்டும் இடித்து ஆரம்பத்திலிருந்தே நபி வழி பிரகாரம் இந்த பணிகளை செய்ய வேண்டும் என்பதுதான் அந்த சகோதரர் சாபித் ஜுல்ஃபிகார் அவர்கள் கேட்ட கேள்வியில் அவர் குறிப்பிட்ட தகவல்கள் சரியாக இருந்தால் அந்த சகோதரருடைய கேள்விக்கு இதுதான் பதிலாக நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, நாங்கள் மார்க்கத்தின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கைகளை அமைத்து கொள்ள வேண்டும். நாம் இந்த உலகத்திலே தற்காலிகமாக வாழ வந்தவர்கள், மறுமைதான் நிரந்தரமாக உலகம். இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய வாழ்க்கையில் போட்டி பொறாமை, காழ்ப்புணர்வு எதுவும் இல்லாமல், பெருமை அகம்பாவம் இல்லாமல், பணிவோடு அன்போடு மார்க்கத்தை சரியான முறையில் நாங்கள் விளங்கி குர்ஆன் சுன்னாவுடைய தெளிவுகளை மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்துக்கொண்டு அதை பின்பற்றி பிறருக்கு எத்தி வைக்கக்கூடியவர்களாக நாங்கள் வாழ்ந்து மரணிக்க வேண்டும். அந்நிய கலாச்சாரங்கள், அந்நிய கொள்கைகள், வழிகேடுகள், சிறுக்குகள், விதத்துகள் நிறைந்த ஒரு கொள்கையாக நம்முடைய கொள்கை இல்லாமல் தூய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களாக நாங்கள் வாழ வேண்டும். அதற்கான தெளிவுகளை வழங்குவதற்காகத்தான் சிடிஜையின் வாரந்தோறும் உங்கள் கேள்வி நேரம் நிகழ்ச்சியை நாம் நடத்தி வருகிறோம். இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய மார்க்க ரீதியான சந்தேகங்களுக்கு குர்ஆன் சுன்னா ஒளியிலிருந்து மார்க்க ரீதியான ஆதாரங்களை மேற்கோள் காட்டி மார்க்க விளக்கங்களை, கேள்விகளுக்கான விளக்கங்களை, பதில்களை வழங்குவதற்கு என்றும் சிலோன் தௌஹீத் ஜமாத் தயாராக இருக்கிறது. திரையில் தென்படக்கூடிய வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு உங்களுடைய கேள்விகளை எழுத்தில் பதிவு செய்து உங்களுடைய மார்க்க சந்தேகங்களுக்கு பதில்களை பெற்றுக்கொள்ளுங்கள். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.